நான் ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சரி, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். நன்றி தம்பி. ஓம் த்ரம்பகையஜாமஹே. கையில ஒண்ணுமே இல்ல, பார்த்துக்கோங்க. ஏதாவது உள்ள போட்டுட்டேன்லாம் நினைக்காதீங்க. மந்திரம் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த தண்ணி குடிங்க. ஏதாவது மாற்றங்கள் இருந்தா எனக்கு சொல்லுங்க. லைவா கேமரா முன்னால எடுக்கிறோம். இது செட்டப் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுமா, இப்போ ஒரு பியூரஸ்டா இருக்க மாதிரி. கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்றதுக்கு இல்லாத ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய முகம் கண்டேன் பாடுறாரு பாரதியார். வெவ்வேறு வடிவங்கள். அந்த தண்ணியை நீ பானையில வச்சா பானை தண்ணி, குடத்துல வச்சா குடத்து தண்ணி, டம்ளர்ல வச்சா டம்ளர். வடிவங்கள் வேறு, உருவங்கள் வேறு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று. வணக்கம். ஏன் வணங்குகிறேன்? உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நான் வணங்குகிறேன். வணக்கம்மா. வணக்கம் கண்மணி. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் கண்ணா. அம்மா, இப்போ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன விஷயம்னா, இப்ப இந்த பக்தின்ற இருக்குல்லம்மா, இப்ப நிறைய பேர், பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்திலாம் யாரு, கடவுள்லாம் இல்லவே இல்லை அப்படின்ற சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்கவங்க மட்டும் கடவுள் போய் நம்ம வந்து வழிபடணும், கடவுள் நமக்கு எல்லாமே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்தினா உண்மையில என்னது? முதல்ல கணபதியை வேண்டிட்டு நான் என்னோட இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றேன். வக்ரதுண்டம் மகாகாய சூரியகோடி சமர்பிரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வகார்யேஷு சர்வதா. ஸ்ரீ குருபியோ நமஹ. கேள்விக்கு பதில் சொல்றேன். பக்தினா என்ன? பக்தி தேவையா? இது நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பக்தி தேவையா? ஒரு மனிதனுக்கு இறை வழிபாடு தேவைதானா? இறைவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? இறைவன் எங்க இருக்கா? அப்படி இருந்தா எல்லாராலையும் பார்க்க முடியுமா? இதுதான் ஒரு மனிதர்ல மனதில் எழக்கூடிய சில கேள்விகள். நிச்சயமா. இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு காலையில நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு. உன்னோட பதில் ஒரு இட்லி சாப்பிட்டேன், சாம்பார் சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். இப்போ இந்த இட்லி, தோசை, சாம்பார் இது உன் வயிற்றுக்குள்ள போயிட்டு உன் உடல்ல என்னவா மாறுது? எனர்ஜியா மாறுது. இது ஜெனரல் வார்த்தை. எனர்ஜியா மாறுது அப்படிங்கறது ஜெனரலா. இப்போ அந்த இட்லியில இருந்து புரோட்டீன் உன்னுடைய சைக்கிளுக்கு சதைக்கு போகுது. இப்படி ஒவ்வொன்னா நம்ம வந்து அதை என்ன சொல்றோம்னா 7 தாதுக்களாக பிரிகிறது அப்படின்னு சொல்றோம். சோ ரசம், ரத்தம், மஜ்ஜை, மாம்சம், எலும்பு, கொழுப்பு, மூளை, சுக்லம், எவ்ரிதிங். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களா இந்த ஜஸ்ட் இந்த ஒரு 2 இட்லியையும் சாம்பாரையும் உன் உடலிலே மாற்றுவது யார்? நீங்க வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய என்னுடைய உயிராற்றல், உயிர் சக்தி அப்படின்னு நீங்க சொல்லலாம். உடல்ல உயிர் சக்தி இருக்கு நிச்சயமா. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய மருத்துவ வசதிகளை வைத்துக்கொண்டு இந்த உடல்ல இருக்கக்கூடிய உயிர் சக்தி இருக்கும் பொழுது மட்டுமே இந்த உடலுக்கு வைத்தியம் பண்ண முடியுமே உடைய வெளியே போன உயிரை கொண்டு வந்து உள்ளே விட யாராலும் முடியாது. கரெக்ட் தான். இன்றைக்கு வரைக்கும் விஞ்ஞானம் அது செய்ய இயலாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நீ உயிராற்றல் தான் உனக்கு இந்த இது செரிமானம் ஈஸியா சொல்லிடுறோம். உடல்ல ஒவ்வொரு பகுதியிலும் என்ன அதனுடன் கலக்குதுங்கிறது கூட நம்மளால சொல்ல முடியும். உமிழ்நீர் கலக்குது, உமிழ்நீர்ல இது இருக்குது, செரிமானத்தில் இது இருக்குது, அது இருக்குது, இந்த அமிலங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு லேப்ல கொடுத்து ஒரு இட்லி சாம்பார்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ரத்தம் கொடுப்பா, அது முடியாத ஒரு காரியம் தான் இருக்கு இல்ல? ஆமா. அப்போ இந்த உடலுக்குள்ளாக ஏதோ ஒரு ஆளுமை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சரி. அபையார் சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில். இப்போ பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டத்தில். அப்போ அண்ட சராச்சரங்களும் சுழன்று கொண்டு இருக்குது. அதன் தன்னுடைய இயக்கத்தை தவறாமல் செய்து கொண்டிருக்குது. சரி. இந்த அண்ட சராசரங்களை நம்மளால ஆள முடியுமா அப்படின்னா இல்ல. இல்ல, இன்னைக்கு மழை வரும்னு சொல்றாங்க, மழை வராது. அதுல எதுவுமே நம்ம கையில இல்ல. அது எதுவுமே இல்ல. இயற்கை தனது பாதையில அழகா சுழன்று கொண்டிருக்கு இல்லையா? இத நீ கடவுள் சொன்னாலும் சரி, இயற்கை என்று சொன்னாலும் சரி, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கு.
அந்த சக்திக்கு நாம எப்படி அந்த சக்தியை நமக்குள்ளாக ஏற்றிக்கொள்வது, அதிகப்படுத்திக் கொள்வது என்பதுதான் பக்தி. சரிம்மா. நீங்க என்ன எப்படி வேணாலும் இதை எடுத்துக்கோங்க. இந்த சாமியை கும்பிடலாமா, அந்த சாமியை கும்பிடலாமா, எனக்கு முருகர் தான் பிடிக்கும், எனக்கு அம்பாள் தான் பிடிக்கும், எனக்கு விநாயகர் தான் பிடிக்கும், சந்தோஷம். ஆனால் இந்த இறை ஆண்மை, இறை தன்மை எனக்குள்ளாக நான் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயத்திற்கு பெயர் தான் பக்திமா. அதனால இப்ப இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பக்தி என்பது என்ன ஆகுது, ஒரு அத்தியாவசியமானதாக ஆகிறது. கடவுள் இருக்கின்றார் என்றாலும் சரி, கடவுள் இல்லை என்று சொன்னாலும் சரி. ஏன்னா கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் தேடிய விதத்திலும் தேடிய இடத்திலும் அவர்களால கடவுளை காண முடியல. இப்போ என்னோட வாதம் என்னன்னா, கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்றதுக்கு இல்லாத ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கான அவசியம் என்ன? சொல்றது புரியுதுங்களா? அப்ப இந்த மைக் இருக்கு, மைக்குன்னு ஒண்ணு இருக்கு, மைக்கை எடுத்துட்டீங்கன்னா மைக் இல்ல. அப்ப மைக்குன்னு ஒண்ணு உனக்கு தெரியறது இல்ல, இருக்கிற ஒன்றை தானே இல்லை என்று சொல்ல முடியும். அப்ப கடவுள் இல்லை என்கின்ற இடத்துல கடவுள்னு ஒருத்தர் இருக்கா, நான் தேடுனேன் கிடைக்கலங்கிறத அர்த்தமே ஒழிய கடவுள் இல்லை என்பது அந்த இடத்துல. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க கடவுள் நமக்குள்ளதான் இருக்காங்க, நம்ம செய்யற விஷயங்கள் தான் கடவுள்னு. அவங்களுக்கு என்ன மாதிரி விளக்கம் சொல்வீங்க? இப்ப நான் சொன்ன அதேதான், இட்லி சாம்பார் ரத்தமா மாறுறதுதான். உனக்குள்ள இறைவன் இருக்கான், ஆனா அந்த இறைவனை நீ அக்னாலேஜ் பண்ணியா இருக்கியா, உணர்ந்து இருக்கின்றாயா? இறைவன் நமக்குள் தான் இருக்கான். இதுதான் இந்து தர்மத்தின், சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை தத்துவமே அதுதான். அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி. இறைவன் ஒவ்வொருவத்திற்குள்ளும் இருக்கான், நான் ஒவ்வொருவருக்குள்ளும் இல்ல, எல்லா இடத்திலும் இருக்கின்றார். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், அடுவிலும் இருப்பான், எல்லாற்றிலும் இருக்கு. சோ நீங்க இது அடிப்படை தத்துவத்தை நீங்க விளக்க சொன்னீங்க அப்படின்னா நான் இன்னும் கூட அடிப்படையாக போக முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பத்தி ஒரு அணுவில் இருக்கிறதுல இருந்து என்னால எடுத்து கொடுக்க முடியும் உங்களால. இப்ப நான் உடல்ல இருக்கிறத நான் சொன்னேன். அப்போ இந்த பிரபஞ்சமே, இங்க இருக்கக்கூடிய தோற்றம் எல்லாம் அவனே. காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய முகம் கண்டேன் பாடுறாரு பாரதியார். அக்னி குஞ்சொன்று கண்டேன்னு. சோ எல்லாற்றும் இந்த பிரபஞ்சம் பூரா அவனுடைய செயல் தான். அவன் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. அப்போ வெளியிலயும் இருக்கான், உள்ளேயும் இருக்கான், எனக்குள்ளும் இருக்கான். இந்த இடத்துல ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் மறந்துடுறோம், எனக்குள்ள இருக்கக்கூடிய அதே இறைவன் உனக்குள்ளும் இருக்கான். இந்த இடத்துல நம்ம மிஸ்ஃபயர் ஆயிடுறோம். என்ன பண்ணிடுறோம், எனக்குள்ள இருக்கான் இறைவன், நான் பிடிச்சிட்டு இருக்கிறதல்ல, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைவன் உனக்குள்ளும் இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வணக்கம் சொல்றோம் தமிழ்ல. ஆமா, வணக்கம். பாருங்க, நான் எப்பவுமே நான் சொல்லுவேன், இந்த குட் மார்னிங், குட் ஈவினிங் அதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த குட் காலையோட முடிஞ்சு போச்சு. குட் மார்னிங், குட் ஈவினிங் மறுபடியும் நீ சொல்லணும். ஆனா வணக்கம் ஏன் வணங்குகிறேன், உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைத்தன்மையை நான் வணங்குகிறேன். இதுதான் நமது பாரம்பரியம், இதுதான் நமது பண்பாடு. நமஸ்கரிக்கின்றேன், நமஸ்காரம். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை, வணக்கம். ஆமா, ஆனா நீங்க அழகா சொன்னீங்கம்மா. அதாவது அந்த இறைவன் தன்மை பாத்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளேயும் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு அனுகூலம் கிடைக்கணும்னா இந்த கடவுள் மட்டும் நம்ம கும்பிடணும், இந்த டைம்ல போய் கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை வச்சு பண்ணிருக்காங்களாமா? அதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இப்போ இந்த கடவுள்கள் சனாதன தர்மத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதை பத்திதான் நீங்க பின்பற்றுறீங்க, அதுதான் எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு உங்க கொள்கையா இருக்குமா? கண்டிப்பா. ஏன்னா இந்த சனாதனம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அழிவற்றது அர்த்தம். இது இன்னைக்கு நேற்று யாரா ஒருத்தரால தோற்றுவிக்கப்பட்டது அல்ல. இது பல 1000 வருஷங்களுக்கு முன்னால் இருந்து இது இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இயற்கையோடு ஒன்றிய வாழ்வு, இயற்கையிலே இறை வழிபாட்டை வணங்கிய இறை வழிபாடு, இறை வழி, இயற்கை வழி நின்று வாழும் முறை, இதுதான் சனாதனம். இது யாரும் எங்கேயும் கத்துக் கொடுத்ததும் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஒரு தனிப்பட்ட மனிதர் இதை தோற்றுவித்தார் என்று ஒருத்தரை நம்மளால காட்ட முடியுமா? கிடையாது. அப்போ யுகங்களாக இன்னும் சொல்ல போனா இது வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் இந்த சனாதன தர்மம். இப்போ இதுல இருக்கக்கூடிய கடவுள்களை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ ஒரு ஆறு இருக்கு. இப்ப இந்த ஆத்துல நீர் ஓடிக்கொண்டு இருக்கும். சரி, இந்த நீரை நான் என் வீட்டுக்கு கொண்டு வந்து சமையல் பண்ணணும். நான் என்ன பண்ணணும், ஒரு பானையோ அல்லது ஒரு பாத்திரமோ எடுத்துட்டு போய் அந்த நீரை மோர்ந்து கொண்டு வந்து என்னோட வீட்டுல நான் வைக்கணும். ஆமா,
இந்த நீரை நீ ரசத்துல ஊத்துனீன்னா அது ரசமா மாறிடும், சாம்பார்ல ஊத்துனீன்னா அது சாம்பாரா மாறிடும் இல்லையா? குடிக்கிற தண்ணினா தண்ணியா நிக்கும். என்ன நீர் அது? ஆற்று நீர். இப்ப இந்த ஆற்று நீரை இறையாற்றல், இறைவனுடைய சக்தின்னு வச்சுக்கோ. சரி, இந்த சக்திய நான் சாம்பாரா மாத்தணும். அப்ப நான் என்ன பண்ணணும்? அதை எடுத்துட்டு வரணும் இல்லையா? புரியுறதா? அது ஒரு கலசத்துல நான் கொண்டு வரணும் இல்லையா? இப்படிதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த இறைத்தன்மையை நான் அனுபவிப்பதற்காக, எனக்கென்று அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக சில உருவ அமைப்புகளையும் அந்த உருவ அமைப்பிற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடிய மந்திரங்களையும் கொடுத்து வழிபாட்டு முறை, அந்த வழி அந்த வழி நின்று வணங்கு. அப்படி பண்ணும் பொழுது அந்த ஆற்றல் உனதாகும் என்று இந்த தெய்வங்களை எல்லாரையும் நமது வேதங்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றன. இத நான் சொன்னது போல மனிதர்கள் அல்ல, ரிஷிகளும் மகான்களும் இதை நமக்கு வகுத்து கொடுத்து இந்த மந்திர உச்சாடனங்களின் மூலமாக அந்த தேவதைகளினுடைய ஆற்றலை அங்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியை இந்த தர்மத்துல நமக்கு வகுத்து கொடுத்திருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஒரு காரியம் தடையில்லாமல் நடக்கணும், கணபதிய நினையுங்கள். உங்கள் உடல்ல ஆரோக்கியம் வேணும், முருகப்பெருமானை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில சுபிக்ஷம் வேண்டும், மகாலட்சுமியோட ஆற்றலை கொண்டு வாங்க. ஆனா இவங்க எல்லாம் யாரும் வேற வேற எல்லாம் கிடையாது. இவர்களெல்லாம் ஒரே பிரம்மமாகிய அந்த பிரம்மத்தினுடைய வெவ்வேறு வடிவங்கள். அவ்வளவுதான், வெவ்வேறு வடிவங்கள். அந்த தண்ணியை நீ பானையில வச்சா பானை தண்ணி, குடத்துல வச்சா குடத்து தண்ணி, டம்ளர்ல வச்சா டம்ளர் தண்ணி. கண்டிப்பா வடிவங்கள் வேறு, உருவங்கள் வேறு, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று. அதுவே பிரபஞ்ச ஆற்றல், பரமசிவம் என்று சொல்லக்கூடிய, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பராசக்தி பரமசிவம். சரிங்கம்மா, அவ்வளவு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க. நீங்க சொல்றப்பே நான் கவனிச்சேன், அதாவது இந்த உருவங்கள் இருக்கனாலுமே அதை ஒரு ஆக்டிவேட் பண்ற மாதிரி ஒரு ஊண்டுகோல் தான் மந்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா அதோட மொழி வேறையா இருக்கிறதால, சமஸ்கிருதம் பழங்கால மொழி தான். ஆனா இப்ப நம்ம செயல்பாட்டுல கலியுகத்துல அது அவ்வளவா காணப்படுறது இல்லை. நம்ம இயல்பான வாழ்க்கையில தமிழ் ஆகட்டும் இல்ல தெலுங்கு ஆகட்டும் அந்த மாதிரி மொழிகள் போயிட்டு இருக்கு. சோ ஏன் காலப்போக்குல அது எல்லாருக்குமே பரவலா இல்லாம குறிப்பிட்ட சில பேர் மட்டும் தான் தெரியற மாதிரி இருக்கு? ஏன் அதுக்கு காரணம்? எல்லாரும் வாங்க நான் சொல்லித்தரேன், எல்லாரும் வாங்க நான் சொல்லித்தரேன். அதுல ஒண்ணுமே ரொம்ப சுலபம். ஒரு அதாவது காலத்தினால, ஏன்னா நமது பாரத தேசம் பல நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கோம். புரியுதுங்களா? பல நிலைகள். ஏன்னா இந்த பூமியில அத்தனை இருந்தது. கல்வியில் சிறந்த நாடா இருந்தது, சுபிக்ஷமாகட்டும், அப்படி தங்கமாகட்டும், சர்வ செழிப்பா இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு எங்கேயாவது படையெடுத்து போச்சுன்னு எங்கனா சரித்திரம் இருக்கா? இந்தியர்கள் படையெடுத்து வேற நாட்டை போய் அங்க இருக்கிறத எடுத்துட்டு வந்தாங்கன்னு எங்கேயாவது சரித்திரம் இருக்கா? ஆனா இந்தியா மேல எல்லாரும் வந்தாங்க. எங்க வெல்த் இருக்கோ, எந்த இடத்துல ரிச்சஸ் இருக்கோ அந்த இடத்துலதான் அவங்க படையெடுத்து வருவாங்க. அப்போ இந்த வெவ்வேறு நிலைகள்ல வெவ்வேறு ஆட்சிகளின் கீழே நம்ம போனதுனால பல்வேறு மாற்றங்கள் இருக்கு. மொழிங்கிறது என்னமா? கம்யூனிகேட் பண்ண, கம்யூனிகேட், ரைட்டா? மனிதர்களுக்கு மனிதர் கம்யூனிகேட் பண்றதுதான். நம்ம நினைக்கிறது என்னவோ நம்ம பேசி அதை வார்த்தை வடிவமாக வெளியெடுக்கிறோம். வார்த்தை என்பது அதிர்வுகள், வைப்ரேஷன். வார்த்தை என்பது அதிர்வுகள். இந்த அதிர்வு உன் காதுக்கு வருது, காதுல இருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, ஆல் திஸ் திங்ஸ். அப்போ வார்த்தை என்பது, அக்ஷரங்கள் என்பது அதிர்வுகள். சோ மந்திரம் அப்படிங்கிறதும் அதிர்வுகள். இல்ல சிலர் என்கிட்ட கேட்பாங்க, சமஸ்கிருதத்துல சொன்னாதான் கடவுளுக்கு புரியுமா? புரியவே வேண்டாம்க்கா, நீ என்னத்தை கேட்டு கடவுள் புரிஞ்சுக்க போறாரு? சிலர் கேட்பாங்க, கடவுள் பேசுனா என்ன மொழியில பேசுவார்? எனக்கு என்ன புரியுமோ அந்த மொழியில தான் என்கிட்ட கடவுளால கம்யூனிகேட் பண்ண முடியும். அவர் மொழி அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா எல்லா மொழியும் அவர் மொழி, எல்லா அதிர்வுகளும் அவரிடத்துல வந்தது. அவனின்றி ஓரணுவும் அசையாது. எல்லா மதங்களினுடைய அடிப்படையும் இதுதான். என்னால பைபிள் கூட கோட் பண்ண முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சோ எல்லா இடமுமே அதிர்வுகள், வைப்ரேஷன்ஸ். அந்த வைப்ரேஷன்ஸ் தொடங்கக்கூடிய ஒரு இடம் தான், ஒரு நீக்கமர நிறைந்திருந்த ஆற்றல் களம் தான் இறைவன். அப்போ அதிலிருந்து வந்த அதிர்வுகள் தான் மொழி. அப்போ அந்த மொழியை கையாளக்கூடிய ஒரு விஷயம் தான் மந்திரம். எந்த ஒன்றையும்
திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த இடத்துல அந்த அதிர்வுகளும் அந்த ஆற்றலும் அதிகப்படுத்தப்படும் பொழுது அது மந்திரம் ஆகிறது. அப்ப இந்த இடத்துல மொழி ஒரு பிரச்சனையே கிடையாது. இந்த அதிர்வுகளை நமது முன்னோர்கள், நமது ரிஷிகள், நமது முனிவர்கள் இவர்கள் வகுத்து கொடுத்ததுதான் நான்மறை வேதங்கள். இப்ப நிறைய பேர் என்கிட்ட ஏன் கேட்பாங்க, சமஸ்கிருதத்துல சொன்னா எனக்கு மீனிங் புரியலையே. நிச்சயமா தமிழ்ல சொன்னா மட்டும் புரியறதா? நிச்சயமா கேட்கிறேன். தமிழ்ல இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களுக்கும் சிவபுராணத்திற்கு எனக்கு சுத்தமான அர்த்தம் சொல்லுங்கள். என் திருக்குறளுக்கே நிறைய பேருக்கு வந்து அர்த்தம் தெரியும். எங்க நம்ம அர்த்தம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதங்களுக்கு என்ன பெயர்னா ஸ்ருதி அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதினா என்னது? ஸ்ருதி சேர்க்கிறது ஸ்ருதி. அப்ப வந்து அதிர்வுகள், அவ்வளவுதான். அப்ப ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி. சோ வேத மந்திரங்களை ஒலிக்கக்கூடிய அந்த அதிர்வுகள் இருந்தா போதும். நீங்க அது அர்த்தம் தெரிந்து சொன்னாலும் சரி, தெரியாம சொன்னாலும் சரி, அது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யும். ஒரு மாத்திரை நான் உனக்கு கொடுக்குற, தலைவலிக்குது, இதில் என்ன காம்போசிஷன் இருக்கு, இதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் என்ன, இதுல என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் நான் இதை சாப்பிடுவேன். அப்பொழுதுதான் நான் உனக்கு உட்காந்து கெமிஸ்ட்ரி கிளாஸ் எடுத்து உனக்கு அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம், பாராசிட்டமால் ஸ்ட்ரக்சர் எல்லாம் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நீ சாப்பிடுறது எப்போ? அது நம்பிக்கை தான், இது சாப்பிட்டா குணமாகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அவ்வளவு ஏத்துக்கிறோம்ல. அப்போ இந்த மந்திரங்களுடைய அதிர்வுகள் உனக்குள்ளாக இந்த வேலையை செய்யும், நீங்க இருக்கக்கூடிய இடத்துல செய்யும் அப்படிங்கறத ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? அது என்ன ஒரு டான்ஜிபிளாவே இருக்க மாட்டுது. லைக் நம்ம பேசுறது நம்ம வந்து தொட்டு பார்க்க முடியாதுல்லமா, அந்த மாதிரி இப்ப மந்திரம் சொன்னா உனக்கு சரியாயிடுமா, எப்படி உள்ள ஈல் ஆகும், அந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேருக்கு இருக்கு. இது வந்து சயின்டிபிக்காவும் இது இட்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட். ஓகே, இட்ஸ் a proven fact. நம்ம சயின்டிபிக் ஆஸ்பெக்ட் அப்புறம் பேசுவோம். எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி தர முடியுமா? ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். சரி, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர். நன்றி தம்பி, நன்றி. நீருக்கு அதிர்வுகளை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அதாவது சில பொருள்களுக்கு தான் அதிர்வுகளை வாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. இதுதான் நமது தர்மத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வழிபாட்டு முறைகள்ல அதை இணைச்சிருப்பாங்க. நீர் ஒன்று முக்கியமா, தீர்த்தம். அதுக்கு நீரை கோவில்ல வச்சு நம்ம கொடுக்கும்போது பேரே மாத்திடுறோம், தீர்த்தம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அன்னம், சாப்பாடு, அதுவும் அதிர்வுகளை வாங்கி கொள்ளும். சரிங்களா? திருநீர், மஞ்சள், குங்குமம், இவற்றுக்கெல்லாம் என்னன்னா ஒவ்வொன்றுக்குள்ளாகவும் ஒரு காந்த களம் இருக்கும். அந்த காந்த களத்தையும் அந்த அதிர்வுகளையும் மாற்றணும், அது வாங்கி கொள்ளும். அதுதான் அந்த பொருள் இருக்கக்கூடிய சிறப்பு. இப்ப அந்த தண்ணி ஒரு துளி குடிச்சுக்கும். நீங்க தான் ப்ரூவ் பண்ண போறீங்க, நான் ப்ரூவ் பண்ணல. குடிச்சிட்டீங்களா? அதோட டேஸ்ட் எல்லாம் பார்த்துட்டீங்களா? இப்ப கொடுங்க. त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात् त्र्यंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्. கையில ஒண்ணுமே இல்ல, பார்த்துக்கோங்க. ஏதாவது உள்ள போட்டுட்டேன்லாம் நினைக்காதீங்க. மந்திரம் மட்டும் சொல்லியிருக்கேன். இந்த தண்ணி குடிங்க. ஏதாவது மாற்றங்கள் இருந்தா எனக்கு சொல்லுங்க. லைவா கேமரா முன்னால எடுக்கிறோம், இது செட்டப் கிடையாது. இன்னும் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுமா, இப்போ ஏதோ ஒரு பியூரஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. அப்புறம் நல்லா குடிங்க, இவ்வளோ தைரியமா குடிங்க. அந்த ஒரு டேஸ்ட் தான் இருக்கு. டேஸ்ட் வருதா? வித்தியாசமான டேஸ்ட் இருக்கா? ஆமா இருக்கா? உறுதியா இருக்கா? ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. உண்மை, கண்மணிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. இப்பதான் ஆன் தி ஸ்பாட் நம்ம பாக்குறோம். இது வந்து 100% உண்மை. இன்னும் அதுக்கு இன்னும் கொஞ்சம் குடிங்க. வேற எதனா தெரிந்தா எனக்கு சொல்லுங்க. டேஸ்ட், கேன் யூ கெட் எனி ஸ்மெல்? தம்பி நீங்க வாங்க, நீங்க. ஜஸ்ட் நமக்கு பாட்டில் வாட்டர் தான். அது எனர்ஜி தெரியறதா? வித்தியாசம் இருக்கா? சாதாரண பாட்டில் தண்ணி தான், பாட்டில் தண்ணிக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்கு.
இல்ல ஏதோ தீர்த்தம் அந்த மாதிரிதான் அப்படி ஒரு இதுதான் மந்திரம் செய்யுமா. சரிங்கம்மா. வேற எதுவும் பண்ணல நானு. ஒரு திருநீரோ எதுவோ உள்ள போட்டுட்டேன்னு கிடையாது. ஜஸ்ட் கையை வச்சு ஒரு மந்திரம் சொன்னேன், மகாமிருத்யும் ஜெய மந்திரம் சொன்னேன். அந்த நீர் அந்த அதிர்வுகளை வாங்கிக்கும். இதுக்கு இன்னைக்கு போட்டோகிராஃபி எல்லாம் இருக்கு, கிரில்லியன் போட்டோகிராஃபி. ஸோ இந்த கிரில்லியன் போட்டோகிராஃபில இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டரை நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர், அந்த நீரினுடைய மூலக்கூறுகளுடைய அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த மந்திரங்கள் உச்சாடத்தினால வரக்கூடிய அந்த நீரின் அதிர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது முழுமையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த மாற்றங்கள், அதில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை இன்னைக்கு போட்டோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அப்ப இது யாருமே மறுக்க முடியாத ஒரு உண்மை. நமது உடல் 90% நீர்னாலான. அப்ப மந்திரங்கள் இந்த உடலுக்கு என்ன செய்யும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுல மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே. எல்லாருமே என்னன்னா நம்மளோட ராசி இதுவா இருக்கு, இந்த கோயிலுக்கு போகணும், இந்த லக்னம் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்க வீட்லயுமே சொல்றது உண்டு. ஓகே, இதுக்கு மேல சனி பயிற்சி வந்துருச்சு, இனிமே காலகட்டம் நல்லா இருக்க போகுது, அந்த மாதிரி பேச்சுகளா இருக்கு. ஏன் இது பெரும்பாலானவங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கு? ரொம்ப 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 ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கீங்க. ஏன்னா ஒவ்வொரு லெவலா எனக்கு அழகா கொண்டு போறீங்க நீங்க. வெரி குட். இப்போ இந்த இடத்துல எல்லாரும் தனக்கு எதிர்காலத்துல என்ன நடந்து விடுமோ என்கின்ற ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கு பக்திக்கு மூல காரணமே பயம்தான். நிச்சயமா பயம். பாதி பேருக்கு மேலேயே, முக்காவாசி பேருக்கு மேல இன்னைக்கு பக்தியின் காரணம் பயம். என்ன நடந்து விடும் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில? அல்டிமேட் மரணம். கண்டிப்பா அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமா, எந்த பரிகாரமும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம வரும்பொழுதே ஒரு விஷயத்தோட நம்ம வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இப்ப எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயத்தினாலதான் இன்னைக்கு கோவில்களுக்கு போகணும் அப்படிங்கிற பக்தி இன்னைக்கு வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இது காலத்தினுடைய சாபக்கேடு. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஏன்னா இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை நான் உணர வேண்டும் என்பதற்காக இறைவனை நான் தேடுகிறேன், எனது மூலத்தை நான் தேடுகிறேன். ஏன்னா நமது தர்மத்துலதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்மஹ, நானே பிரம்மஸ்வரூபமா இருக்கேங்கிறத, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை நாடக்கூடிய ஒரு தர்மத்துல அதை உணர்ந்து கொண்டவர்களுக்கு என்ன வேணும்? நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும்? வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு கங்கை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள், புரியுதுங்களா? ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ராகுகேது ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நம்மால என்ன பண்ணுவாங்கன்னா, ஞாயிறு திங்கள், ஐயோ எனக்கு சனி பிடிச்சிருக்கு, எதுக்கு சொல்றீங்க இத? அர்த்தம் இல்லாம சுத்திட்டு வருவீங்க. எனக்குங்க இது குரு பயிற்சி நல்லா இல்லைங்க, அதனாலங்க இன்னைக்கு பால் அபிஷேகம் பண்ண சொன்னாங்களுங்க. எங்க ஊர்ல பாஷையில பேசுறேன். அதனால பால் பாக்கெட் வாங்கிட்டு போனீங்களா, கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வரேனுங்க. என்னங்க இந்த சனி பாடாப்படுத்துதுங்க. எதற்கு இந்த பக்தின்னு கேக்குறேன். எதற்கு இது? எதற்கு இந்த பக்தி? நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த பால் அபிஷேகம் ஆகட்டும், இல்ல விளக்கேத்துறது, இதெல்லாம் பெரும்பாலான எல்லாருமே பண்ணிருக்கக்கூடிய விஷயங்கள். இது பண்ணா சனியோட பார்வை குறையும், ராகுவோட அனுகூலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அது பண்றாங்கன்னா? இது பண்ணுவது செய்யறது தவறல்ல. சரி, செய்யறது தவறல்ல. ஆனால் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருப்பது தவறு. சரி, அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யணும்னா உன் மெய் பக்தி வேணும். இறைவனை உன் கையில கொடுத்துட்டேன், எனக்கு எதுவும் பண்ணாதுங்கிற நம்பிக்கை வேணுமாம்மா. அந்த நம்பிக்கையை வளர்க்கறதுக்கு தான் 10 வாரம் கோயிலுக்கு போங்கிறது. அப்பவாது உங்களுக்குள்ள நம்பிக்கை 10 வாரமும் ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி திரும்பி வந்துட்டு, என்ன நான் பால் இத்தனை லிட்டர் பால் ஊத்தனே, நீ உனக்கு கருணையே இல்லையா கடவுளே? அடுத்தது கான்வர்சேஷன் வேற நடத்துவாங்க, நான் இவ்வளவு பண்ணிருக்கேன் எனக்கு இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லி, ஒருத்தர் கருணையே இல்லையா கடவுளே, நீ இதுவா என்ன அவர் சொல்லுவாரு அங்க இருந்துட்டு, அம்மா உனக்குள்ளேயே எல்லாத்தையும் நான் கொடுத்திருக்கேனேமா, நீ உண்மையா உனக்குள்ள நீ பாரு, நீ ஒரு தாட், இன்னைக்கு நான் எதுக்கு கோயிலுக்கு போறேன், எனக்கு இந்த விஷயத்த பரிகாரம் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, போய் பண்ணிட்டு வரேன், பண்ணிட்டு வந்துட்டேன், நான் முடிச்சுட்டேன், உன் கையில கொடுத்துட்டேன் பகவானே, இதுக்கு மேல நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நீ அடுத்த வேலையை பார்க்க போனீங்கன்னா
உங்களோட பக்தி அந்த இடத்துல வேலை செய்யும். சரி. நான் போயிட்டு வந்தேன் ஆனாலும் எனக்கு சரியாகலன்னும் போது அது வேலை செய்யாது. ரெண்டாவது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான் கொடுக்கும். புரியுதுங்களா? அது ஒரு உங்க மனதை அந்த இடத்துல இறைவனிடத்துல வலுப்படுத்துவதற்கும், அந்த கோவில்ல நீங்க போறீங்க, அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சில நேரங்கள்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அந்த கோவில்களுக்கு போகும் பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஆற்றலை வாங்கணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. தள்ளி விட்டுட்டு போய் என்ன பார்க்க போறோம்? நம்ம பகவானோட பார்வை எம்மேல இருக்கான்னு பாருங்க. ஒண்ணுமே வேண்டாம். அந்த ஸ்தலத்துல போய் ஒரு 5 நிமிஷம் கண்ணை மூடி நின்னீங்கன்னா போதும், அந்த ஒவ்வொரு கோவில்களும் ஒரு ஆற்றல் களம். கண்டிப்பா. அந்த ஆற்றலை உள்ள வாங்கிட்டு நம்ம வந்தாலே போதும், என்ன நடக்குமோ அது நடக்கும். நீங்க அதிக நேரம் அங்க இருக்க வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் சொல்லி அங்க வச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல போய் நின்று இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதோடு அந்த இடத்துல இறைவா உன்னை எனக்கு காட்டு, எனக்குள்ளாக இருக்கக்கூடிய என் இறைத்தன்மையை வெளிப்படுத்தி காட்டு, நான் இந்த துன்பங்களை அனுபவிப்பதற்கு காரணம் வினை பயனே ஓர் தேகம் கண்டாய். அப்போ பல பிறவிகள்ல நான் சேர்த்து வைத்த அந்த துன்பத்தை தான் இன்று அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன். இதை எனக்கு குறைத்து கொடு, இந்த வினை பயன்களை குறைத்து கொடு. இட் இஸ் ஆல்ரெடி பீன் டன். நான் பண்ணிட்டேன். அது சொல்லுவாங்க தமிழ்ல, உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல, உள்ள போயிடுச்சு. அப்போ இதை எப்படி நான் வந்து அது வாட் இஸ் த ஆன்டிடோட், இந்த விஷயம் எனக்குள்ள இருக்கு, இதை நான் எப்படி நியூட்ரல் பண்ண? அப்போ மெய் பக்தி மட்டுமே, இறைவனை முழுவதாக உள்ள வாங்குறது மட்டுமே, இறை வழிபாட்டை அவனை அறிவதற்காக அவனை செய்வதற்காக மட்டுமே. என்னுள் இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு. என்னுள் இருக்கும் ஒன்றை யார் காட்ட வல்லீரோ, என்னுள் இருந்து இருந்து யார் அறிந்து கொண்டேனே. அப்போ learn to find the divine within you. Okay. And this is what your chanting, your mantras will do for you. So this நம்ம மந்திரங்கள் உச்சாடனம் பண்ணும் பொழுது அந்த அதிர்வுகள் நமக்குள்ளாக அதிகமாக அதிகமாக, அப்ப அந்த பாசிட்டிவ் எனர்ஜி மேல வர 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 நமக்குள்ள நெகட்டிவ் எனர்ஜி கீழே போகும். சரிங்கம்மா. ஒரு இடம் வந்து முழுசா இருளா இருக்கு, என்ன பண்ணும் அந்த இருட்டை போக்க? வெளிச்சம் தேவை. ஒரு விளக்கேத்துனா ஒரு லைட் வரும். சரி. ஒரு 10 விளக்கேத்துனீங்கன்னா 100 விளக்கேத்துனீங்கன்னா இதுதாமா வழிபாடு. சரி. இந்த விளக்கேற்ற கூடியதுங்கிறது உண்மையான எனக்குள்ளாக இருக்கக்கூடிய விளக்கை நான் ஏற்ற வேண்டும். இப்போ நான் வழிபாடு செய்யக்கூடிய இடத்திலே மற்ற ஆற்றல்கள் எனக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்பதற்காக ஒரு நல்ல விளக்கை நான் அங்கு ஏற்றுகிறேன். அப்ப அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் அந்த இடத்திலிருந்து ஒரு தெய்வீகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதன் மூலமாக எனது மனம் அந்த இறைவனிடத்தில் குவியும். இதுதான் விளக்கேற்றுறதோட தாத்பரியம். ஆனா அது வந்து பார்த்தா காலப்போக்குல வேற மாதிரி சடங்காக மாறிவிட்டது. ஆமா, அது சடங்கா மாறினது மட்டும் இல்லமா, இந்த நேயர்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த எல்லா இடத்திலும் விற்கக்கூடிய அந்த நெய் தீபம் என்ற பெயர்ல விற்கப்படக்கூடிய ஒரு விளக்கை தயவு செய்து ஏற்றாதீர்கள். எதனால அப்படி சொல்றீங்கம்மா? பாரஃபின் வேக்ஸ் அம்மா. சரி. அதாவது ஒவ்வொரு பொருள் எரியும் பொழுதும் அதிலிருந்து ஒரு பர்டிகுலர் அதிர்வு வரும். நெய், பசு நெய்க்கு ஒரு நல்ல தன்மை உண்டு, நல்லெண்ணெய். ஏன்னா நமக்கு எல்லாமே வகுத்து கொடுத்திருக்காங்கம்மா. நம்ம அறிவியல் என்பது மிகப்பெரிய அறிவியல். பசு நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இத நம்ம வந்து விளக்கெண்ணெய், சரி, இழுப்பெண்ணெய், இது எல்லாத்தையும் நம்ம விளக்குக்கு ஏத்தலாம். ஆனால் மெழுகு நம்ம ஏத்துறது இல்ல, அனிமல் ஃபேட். இதுல அடைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் பாரஃபின் வேக்ஸ், மெழுகுதான். அந்த விளக்குகள் நீங்க கோவில்கள்ல வாங்குறீங்க இல்லையா, அதெல்லாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம அன்பர்கள் கிடத்துல ஒரு சின்ன தவறு நடக்குது. என்னன்னா, கோவில்களுக்கு நெய் தீபம் போடுறதுக்கு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு விளக்கு எண்ணெய் வாங்கிட்டு வராங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அந்த எண்ணெய் அந்த நெய்ய நீங்க சாப்பாட்டுல போட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுப்பீங்களா? மறுபடியும் சொல்ற, அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில். நிச்சயமா பண்ண மாட்டோம் இல்லையா? அப்போ நம்ம கோவில்கள் பாருங்க, இது ஒரு பொக்கிஷம், பொக்கிஷம். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு போய் இந்த விளக்கை ஏத்தும் போது என்ன ஆகுதுன்னா, எல்லா இடத்துலயும் பிசுக்கு பிசுக்கு பிசுக்குன்னு படையுது. இதே நீங்க சுத்தமான நெய் போடுங்க, வராது.
இப்ப இன்னைக்கு நம்ம நிறைய கத்துக்கிட்டோம். அதாவது வந்து ரிஃபைண்ட் ஆயில் வேணாம், அதுல வேக்ஸ் இருக்கு, எல்லாம் கத்துக்கிட்டோம். ஹார்ட்ட பிளாக் பண்ணுது. நாம அங்க இருக்கக்கூடிய உயிர் நாடியவே பிளாக் பண்ணிட்டு இருக்கோமே இந்த விளக்கேத்தி கோவில்கள்ல. சரி, அப்போ இந்த மண்டி வாங்க வீட்டுல வாங்கி வைங்க. சுத்தமான உங்க வீட்டுல பசும்பால் இருந்தா கறந்து அந்த பசுனைய முதல்ல இறைவனுக்கு செலுத்தணும்னு எடுத்து வைங்க. பக்தி, அதான் பக்தி. இல்லையா நல்ல நெய் வாங்க முடியலையா, நல்ல நல்லெண்ணெய் வாங்குங்க. நீங்க என்ன நல்லெண்ணெய், செக்கு நல்லெண்ணெய் இன்னைக்கு விளம்பரம் வருது, கோல்ட் பிரேஸ்ட் ஆயிலா, அதை பயன்படுத்துங்க. விளக்கேத்த சரி, அதை பயன்படுத்துங்க. ஒரு விளக்கு ஏத்துங்க. நீங்க 10 விளக்கு 100 விளக்கு ஏன்னா ஒண்ணு ஏத்துங்க. ஆனா சுத்தமான எண்ணெயில ஏத்துங்க. ஏன்னா இப்ப நல்லா புரிஞ்சிருப்பீங்க அதை எதற்காக ஏற்றுகிறோம். இறைவன் உங்க விளக்க வாங்கிக்கிட்டு என்ன உங்களுக்கு அனுகிரகம் பண்ற அளவுக்கு அவரு வந்து லஞ்சம் வாங்கிட்டுலாம் உங்களுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ண மாட்டார். இறைவனுக்கு நீங்க எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு உடலும் இல்லை குடலும் இல்லை. ரைட்டுங்களா? நீங்க கொடுக்கக்கூடியது அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது ரைட்டு. ஆனால் நாம கொடுத்து பிழைக்க வேண்டிய நிலையில இறைவன் இல்லை, அவன் அனுகிரகம் பண்ணி பிழைக்க வேண்டிய நிலையில நாம இருக்கும் போது ஒவ்வொரு சின்ன செயல்களிலும் தெளிவோடு இருக்க வேண்டியது நமது கடமையாகும். இது காலத்தின் கட்டாயமாக இருக்கனால இந்த இடத்துல நான் இதை சொல்றேன். அப்போ இறைவனுக்காக நான் விளக்கேத்துல எனக்குள் இருக்கக்கூடிய இறைவனை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆற்றல் களங்களாக இருக்கக்கூடிய அந்த கோவில்களிலே ஒரு நல்ல அதிர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் விளக்கேற்றுகிறேன். அப்படி மான்றால் நான் என்ன விளக்கை ஏற்ற வேண்டும் என்பதை நான் முடிவு செய்து கொள்கிறேன். ஒரு விளக்குலயே நிறைய விஷயத்த சொன்னீங்கம்மா. ஆனா நான் இப்ப யோசிக்கிறப்ப தெரியுது, இந்த பக்தினால நிறைய மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கு. நம்ம நிறையவே பாக்குறோம், உங்களுக்குமே நீங்களுமே பாத்திருப்பீங்க. சோ அதுல இன்னும் இப்படி எல்லாம் பண்றீங்க, இது பக்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் ஒரு மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும்ல, அதை பத்தி சொல்லுங்க. நிறைய இப்ப சொன்னது ஒரு விஷயம் தான், பேசும்போதே நோட் பண்ணிருப்பீங்க. என்னடா இதுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நம்ம பார்த்தோன்னா பக்தின்னு நினைச்சிட்டு அப்புறம் பாருங்க நிறைய என்ன இதுக்கு சொல்ல போனா, ஃபார் எக்ஸாம்பிள் எது தீட்டு, ரொம்ப கான்ட்ரவர்ஷியல் டாபிக் தான் பண்றேன். பட் என்னுடைய கருத்தை நான் சொல்கின்றேன். நான் ஆன்மீகத்துல இருக்கிறதுனால சொல்கின்றேன், எனக்கு இறைவனுடைய கடாட்சம் இருக்கிறதுனால சொல்றேன். எது தீட்டு? பிறப்பு தீட்டா, இறப்பு தீட்டா, ஒரு பெண் பூ பெய்வது தீட்டா, குழந்தை பிறந்த ஒரு வீட்டுல தீட்டா, எது தீட்டு? ஒரு மனிதரை காட்டுங்க எனக்கு பிறக்காமல், இல்ல நான் இறக்க போகாமல் இருக்க போறேன், இல்ல பூ பெய்த ஒரு பெண்ணின் வயிற்றிலிருந்து நான் பிறக்காமல் இருந்திருக்கின்றேன் என்று ஒரு மனிதரை காட்டுங்க, நான் இதெல்லாம் தீட்டுன்னு ஒத்துக்க. ஆனா இப்ப கலியுகம்னு சொல்றோம், இப்பவும் வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்துதான் இருக்கு. இதெல்லாம் மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். ஒரு பெண் மிக புனிதமான ஒரு நிலையில இருக்கா, அவள் பூ பெய்யும் போது she is ready to be a motherhood. Let's celebrate that. ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு வீட்டுல அப்படின்னா ஒரு உயிர் அந்த உலகத்துல உதித்து இருக்கிறதமா, ஆனந்தமா கொண்டாடுவோம் அது. ஏன்னா சில விஷயங்கள் வந்து காலத்தின் கட்டாயத்தினால சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு இந்த சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க கேட்டதுனால நான் இதை சொல்றேன். என்ன பொறுத்தவரை நான் இது ஒன்றையுமே தீட்டு என்று சொல்ல மாட்டேன். ஸ்மசானத்தில் இருக்கக்கூடியவன் சிவபிரான். பஸ்மம் என்பது ஸ்மசானத்தில் இருந்து வரக்கூடிய அந்த திருநீர் என்பது அதுதான் பஸ்மம். உஜ்ஜைன்ல பஸ்ம ஆரத்தி உண்டு சிவபெருமானுக்கு. அப்ப எங்க இருக்கு தீட்டு? மனதில் இருக்குமா? மனதில் இருக்கு. ஒதுக்காதீர்கள், யாரையும் ஒதுக்காதீர்கள். ஒரு மனிதரையும் ஒதுக்குகிறவர் யாருமே இறைவனிடத்தில் நெருங்க முடியாது. எந்த நிலையிலும் எந்த மனிதனும் ஒதுக்கப்படக்கூடாது. அதுதான் உண்மையான ஆன்மீகம். நீ ஒதுக்குனா உன்னை இறைவன் ஒதுக்குவான். ஆனா நீங்க பூ பெய்தல் பத்தி நீங்க பேசினதுனால நான் கேக்குறேமா, இது நிறைய பல கான்ட்ரவர்சி, நிறைய பேர் வந்து நிறைய தகவல் சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப பழங்காலத்துல பாத்தீங்கன்னா கோயில்லாம் வந்து காட்டுக்குள்ள அது மாதிரி இருக்கும். சோ பெண்கள் வந்து அந்த மாதிரி சமயத்துல நம்ம வெளில போறப்ப தேவையில்லாத வந்து மிருகங்களை வந்து நம்ம வந்து கவரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம உயிரே போகிற மாதிரி இருக்கும். அப்படின்னு இதுதான் வந்து பேசிக்கா சொன்ன விஷயம். நிறைய விஷயங்கள் அதுல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க இந்த டாபிக்கை டச் பண்றதுனால சொல்றேன். அது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து எந்த பொண்ணுக்கு மாதவிலக்கு நடந்திருக்குங்கிறது தெரியாது. நிச்சயமா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவிற்கு நமக்கு இன்னைக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அன்னைக்கு அது கிடையாது. அன்னைக்கு ஈவன் ஒரு வஸ்திரம் கூட ரொம்ப ப்ரெஷியஸ். நாங்களே வந்து காலேஜ் டேஸ்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு 6-7 புடவை இருந்ததுன்னா பெரிய ஆளு. ஆமா, இருக்கிறது துவைச்சுதான் கட்டுவோம். இன்னைக்கு அப்படி இல்ல சொசைட்டி, ரைட்டா? சோ அவங்களுக்கு அந்த வஸ்திரம் கூட இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு விளக்கு
தீட்டல்ல, வீட்டு விளக்கு. ஏன்னா அந்த தீட்டாகக்கூடிய அந்த மாத விளக்காகக்கூடிய அந்த பெண்ணுக்கு ஒரு சாக்கு ஒண்ணு போட்டு வீட்டுக்கு வெளியில வச்சிருவாங்க. அப்போ அந்த அந்த எல்லாமே போன பிறகு அவங்க குளிச்சுட்டு வீட்டுக்குள்ள வருவாங்க. அப்ப அந்த நாள்ல வந்து 2வது அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும். அது குறிப்பா ரெஸ்டுக்காக தான் வந்து அப்படி அமைக்கப்பட்டுச்சு. ஆனா அது வந்து அன்னைக்கு குளிக்கிறது வந்து தடாகத்துல, அதாவது குளத்துல, ஆத்துல போய் குளிப்பாங்க. அப்ப அவங்களால அங்க போய் குளிக்க முடியாது. சோ அதனால அவங்க வெளியில உட்கார்ந்துட்டு அந்த 3 நாள் முடிஞ்ச உடனே எல்லாம் முடிஞ்ச உடனே போயிட்டு they will take bath. சோ இதெல்லாம் காலத்துல இருந்து. இன்னைக்கு அது இப்படி இல்லையே. அச்சா, கோவில்களுக்கு போறதை பத்தி நான் பேசுறேன் இந்த இடத்துல. இப்ப ஒவ்வொரு கோவில்களுக்கும் ஒரு அதிர்வு உண்டு. சரிங்களா? இப்ப இந்த கோவில்கள், அதாவது இதுல உள்ள போகும்போது தத்துவங்கள்ல குண்டலினி சக்கரங்கள் என்று நம்ம சொல்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சில அதிர்வுகள் உண்டு. அப்போ இந்த கோவில்களுக்குள்ள பெண்கள் போகும்பொழுது, இந்த தூரமாகும் போது அவர்களுடைய மனம் மூலாதாரம், சுவாதிஷ்டானத்துல இருக்கும். அப்ப அந்த குண்டலினி மேல எழும்புச்சுன்னா ஒரு சில உடல் ரீதியாக ஒரு சில முரண்பாடுகள் ஏற்படலாம். ஏற்படும் என்று நான் சொல்லவில்லை, ஏற்படலாம். சரி, அதை அவாய்ட் பண்றதுக்காக ஒரு சில சிவஸ்தலங்களுக்கு போக வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது. இன்னைக்கும் நம்ம சமுதாயத்துல உங்களுக்கு தெரியும், அம்பாள் கோவிலுக்கு எல்லாம் போலான்னு சொல்லுவாங்க. அம்மா கோயிலுக்கு அம்பாளும் பெண் தானே அப்படின்னு அம்பாளும் பெண் தானே. நமக்கு வந்து ப்ளீடிங் காடஸ் காமாக்கியா தான் வந்து ஸ்ரீவித்யில ஒரு மிக முக்கியமான ஸ்தலம். காமாக்கியா, காமாக்கியா அசாம்ல இருக்கும். அது வந்து அங்க அம்பாளு மாதத்துல 3 நாள் மாத விளக்காவாங்க. சோ மாத விளக்காக கூடியது அந்த பிரம்மபுத்திர நதி நீர் கூட மாறும். மாத விளக்கு என்பது புனிதமான ஒன்று, மிக மிக புனிதமான ஒன்று. அதனால மாத விளக்குன்னு எந்த பெண்ணையும் ஒதுக்க வேண்டாம். அம்பாளோட சொரூபமா இருக்கா. அவள் ஒரு உயிரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கா. இந்த பாயிண்ட்ல இன்னொரு விஷயத்தையும் நான் அந்த இடத்துல சொல்றேன். இத தீட்டு 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 தீட்டுன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் மாத விளக்கு ஆகும் பொழுதெல்லாம் அச்சோ ஆயிட்டனே. சரி, அந்த பெண்ணோட மனநிலையிலேயே மாற்றம் வருது. இன்றைக்கு யங்க ஜெனரேஷன், இளம் குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லுங்க, இது உன்னதமான இறை படைப்புல உனக்கென்று அருளப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். இது தீட்டில்ல கண்ணு. உன்னோட உடலை நீ அப்ரிஷியேட் பண்ண, அதாவது உன் உடலுக்கு நான் வந்து ஒரு தாய்மை அடைய தகுதியா இருக்கேன். ஏன்னா இங்க அடிப்படை ஆரம்பிக்குதுமா, இங்க இருந்துதான் போகுது. இன்னைக்கு இத்தனை செயற்கை கருத்தரிப்புகள் அது இது இதுல ஆரம்பிக்கிறது. இன்னும் நிறைய இருக்கு இதுல. பட் இதுல ஒரு விஷயம், ஏன்னா அந்த பெண் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதவிடாய் வரும் பொழுது அவள் தனக்குள்ள சலித்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை வரும் பொழுதே, இதுதான் உனக்குள்ள ஒரு பிசிஓடி என்னென்னமோ சொல்றோம் இல்லைங்களா, இது அத்தனையும் அதுக்குள்ள ஆரம்பிக்குது. அங்கதான் பிள்ளையார் சொல்லி போடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பொண்ணு அதை ஓணும், எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் எனக்கு ஆகக்கூடாது, இது அப்படியே வந்து 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 எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்குள்ளேயும் நம்ம போயிடுறோம். சோ முதலா இளம் பெண்களே, நீங்க பூ பெய்தீர்கள் என்றால் உங்களை நீங்கள் நான் அம்பாளா இருக்கேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லுங்க. அப்போ உங்களுக்குள்ளேயே அந்த பெண்மை மலரும். அந்த பெண்மை மலர வேண்டும். சரிங்கம்மா, இந்த மாத விளக்கு பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். எனக்கு இப்ப என்னன்னா, நம்ம பெண்கள் பத்தி பெரும்பாலும் பேசுறப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. இப்ப நீங்க மந்திரம் ஆகட்டும் இல்லைன்னா ஹோமம் ஆகட்டும், இது எல்லாமே குறிப்பிட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இது வந்து தீட்டு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. ஆனா ஏன் பெண்களே இது பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயமும் நம்ம பேசணும். இப்ப மந்திரம் ஆகட்டும் இல்லைன்னா ஹோமம் ஆகட்டும், இதெல்லாம் பெண்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன இருக்கு? ஏன் இப்படி பண்ணக்கூடாது சொன்னாங்க? பண்ணக்கூடாதுன்னு பெரும்பாலும் அது வந்து பெரும்பாலும் எல்லாருக்குமே அது தெரியுற விஷயம் தான். ஏனென்றால் எந்த வேதத்திலும் பெண்கள் படிக்க கூடாது என்று இல்லை. நமக்கு ஆதாரம் எது? இப்ப ஒரு விஷயம் நமக்கு இருக்கு, அதுக்கு ஆதாரம் எது? அதுக்கு அடிப்படை எது? அததான் நம்ம பார்க்கணுமே ஒழிய 4 பேர் 4 சொல்லுவாங்கன்னா எந்த 4 பேர் என்றுதான் கேள்வி கேட்கணும். 4 பேர் 4 சொல்லுவாங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் பெண்கள் படிக்க கூடாது? இப்ப இதுல இன்னைக்கு எனக்கு முன்னால் நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் உங்க முன்னால உட்கார்ந்துருக்கேன்னா கடந்த 10 வருஷமாக நிறைய பெண்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்திருக்கேன். நிறைய பெண்கள், சரிங்களா, நிறைய பெண்கள், அத்தனை பெண்களும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள். அதே மாதிரி ஒருவரும், அதாவது நாங்க ஏற்கனவே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு எதுவும் கிடையாது. சாதாரண பெண்கள், குடும்ப பெண்கள் எல்லா விஷயங்களையும் கற்று நிறைய 54 பெண்கள் நாங்கள் ஓரிடத்தில் கூடி ஒரு மிகப்பெரிய யாகத்தை பண்ணோம்.
இந்த வருஷம் அடுத்தது 108க்கு நாங்க ருத்ர யாகம் பண்ண போறோம். 108 பேர். ஆனா பெண்கள் பண்ணக்கூடாது அப்படிதானே மேம் சொல்லுவாங்க. நாங்க பண்ணிருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கு. இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? யாரோ சொன்ன ஏதோ ஒன்றை இடையில சொருகப்பட்ட சில விஷயங்கள், அதற்கு காரணங்கள் இருக்கு. அது சில காரணங்களால பெண்கள் தடைப்பட்டது. ஆனால் பெண்கள் சொல்லக்கூடாது என்பது சனாதன தர்மத்தில் கிடையாது. இது பெண்களுக்கும் உரியது. நிறைய பெண்கள் வேதங்களுக்கு எழுதி இருக்கிறார்கள், வேதத்தை கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் பல பெண்கள் இதை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நான் வேதங்கள்ல சொல்லி கொடுக்கறதுல நான் ரொம்ப எல்லாருக்கும் நான் இன்சிஸ்ட் பண்றது ஸ்ரீருத்ரம். ஸ்ரீருத்ரம் சொல்லும் பொழுது நம்ம உடலிலும் மனதிலும் நம்ம குடும்பங்களிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அளவு கடந்தது. இன்னைக்கும் என்கிட்ட டெய்லி என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. தினமும் வாட்ஸ்அப்ல நான் இத்தனை முறை ருத்ரம் சொல்லியிருக்கேன். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 11 முறை ஏகாதச ருத்ரம் என்று பெயர் சொல்லிக் கொண்டு இருக்கின்றோம் இன்று வரையிலும். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா சிவன் ராத்திரி இப்ப போனது இல்லைங்களா? சோ இந்த கடந்த சிவன் ராத்திரியில நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஸ்ரீருத்ரமும் தேவி மகாத்மியமும் சம்புட்டிகான்னு சொல்லுவோம் பண்ணி 15 மணி நேரம் நாங்க பெண்கள் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்து பாராயணம் பண்ணி நிறைவுல ருத்ர யாகமும் திரிஷதி யாகமும் செய்து முடித்தோம். இந்த சிவராத்திரி அந்த ஹால்ல நாங்க கூடி இருந்தாலும் 1 2 3 4 பேர் ஆண்கள், மீது அத்தனையும் பெண்கள். இதுவே ஒரு பெரிய சாதனை மாதிரிதான் இருக்கு. நிச்சயமா சார். கிட்டத்தட்ட 14-15 மணி நேரம் ஆனது. நாங்க சாயந்தரம் 5:30 மணிக்கு மகான்யாசத்தோடு ஆரம்பித்து அடுத்த நாள் காத்தால 7:30 8 மணிக்கு முடிச்சோம். நடுவுல ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் நைவேத்தியங்களை மட்டும் பிரசாதமா சாப்பிட்டுட்டு சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணும். அப்போ இது பண்ணக்கூடாது என்பது ஒரு மித். இது சொன்னதுனால எத்தனை பேருக்கு பிசிஓடி ரிலீவா இருக்குங்கிறதுக்கு நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னால கொடுக்க முடியும். ஆனா நீங்க சொல்லியிருந்தீங்கம்மா, மந்திராலாம் சொல்றப்ப இந்த வைப்ரேஷன் தான் சொல்லிட்டு இங்க இருக்க எல்லாருக்குமே இந்த வைப்ரேஷன் அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கே ஹார்ட் பீட் நீங்க சொல்றதுக்கு சிங்க் ஆன மாதிரி இருக்கு. சோ அதுவே ஒரு வைப்ரேஷனா தான் இருக்குமா? அதாவது மற்றவர்கள் சொல்லி கேட்கறதும் மற்றவர்கள் நமக்காக அது பண்றது இது ஒண்ணு. சரி, நாமே நமக்காக பண்ணும்பொழுது ஓகே, நான் இன்னைக்கு உங்க முன்னால உட்கார்ந்துருக்கேன்னா எனக்கு இந்த ருத்ரம் தான் காரணம். எனக்கு இல்லாத நோய்கள் இல்லை. எனக்கு 27 28 வயது இருக்கும் பொழுது என்னுடைய கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்று வரைக்கும் எடுக்கல. சரி, அம்பாளோட அனுகிரகம். நிறைய பெண்கள் இந்த மாதிரி என்கிட்ட இருக்காங்க. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு. என்னென்ன இந்த ஸ்ரீருத்ரம் சொல்றதுனால என்னென்ன பயன்? எல்லாமே. சரி, எல்லாமே. ஏன்னா இன்னைக்கு நீங்க கேட்கலாம், நீங்க உங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ருத்ர யாகம் பண்ணுங்க. யாகம் என்பது வெளியில வேற ஒருத்தர் நமக்கு பண்ணுவாங்க. ஆனா நமக்குள்ள நம்ம இது பண்ண எவ்ரிடே நம்ம ருத்ரத்திலேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளோட எங்க குரூப்ல இருக்கும். காலையில 6 மணிக்கு ருத்ர ஜபம். ஓகே. சமக்கத்துல கொடுக்கப்படாத அனுகிரகங்களே இல்லை. சரி, அதாவது நம்ம என்ன நிலையில இன்னைக்கு பிரார்த்தனைன்னு போயிட்டு இருந்தா, அப்பா என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலப்பா, நல்ல வரனா ஒன்று தேடி கொடுப்பா, அப்பா எனக்கு வேலை கிடைக்கலப்பா, எனக்கு நல்ல வேலை தேவையே இல்லை. ஏன்னா என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு பசிக்குது, வீட்டில் ஏதோ ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஏதோ சம்திங் இருக்கும், நீங்கள் போயிட்டு உங்கள் அப்பா கிட்ட, அப்பா நான் இந்த ஆப்பிள் கட் பண்ணி சாப்பிடலாமாப்பா கேட்பீங்களா? இல்லை இல்லை இல்லை, ஆமாம், கேட்க மாட்டீங்கல்ல. நிச்சயமாக கேட்க மாட்டீங்கல்ல. கேட்க மாட்டேன். உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்கல்ல. இப்படி தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்றான், எல்லாமே உனக்கு அங்கதான் இருக்கு, நீ எடுத்துக்கோப்பா அப்படிங்கிறான். ஆனா எடுக்கிறதுக்கு வேணும்ல, நான் அவரை அப்பாவா இருந்தா தானே நான் எடுக்க முடியும். இப்ப இந்த மந்திரங்கள் எல்லாம் என்னையா அவரை குழந்தைய மாத்தி கொடுக்கும், அவரோட குழந்தைய என்ன மாத்தி கொடுக்கும். புரியுதுங்களா? இப்போ அப்ப எவ்ரிதிங் வில் கம் இன்டு பிளேஸ். அதுவா கிடைக்கும், அதுவா நடக்கும், அதுவா நடக்கும். இது பாத்தீங்கன்னா என்னை பொறுத்தவரை என்னோட வாழ்க்கையில நான் நாள் பாக்குறது இல்லை, கோள் பாக்குறது இல்லை, நட்சத்திரம் பாக்குறது இல்லை, எதுவுமே பாக்குறது இல்லை. அதுவா அமையும். நிறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில் நான் சொல்லிட்டே போகலாம். அது இயற்கை நமக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி, ஏன்னா எவ்ரிதிங் அவன் சிவபெருமானோட கண்ட்ரோல்ல இருக்கு. அப்போ நம்ம கேட்டு வாங்க வேண்டியது எதுவுமே கிடையாது. அதனால்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். சரி, மற்றவை
தானாக வரும். தானாக வரும். இதுதான் இந்த தர்மம், இதுதான் சனாதன தர்மம், இதை தான் நான் வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். வேற எதுவுமே கிடையாது. சரிங்க. இவ்வளவு ஒரு சொத்து, இவ்வளவு ஒரு பொக்கிஷம் இருக்க, பிச்சைக்காரங்களை போல கெஞ்சிட்டு இருக்கோம். ஏன் புரியுறதா? புரியுது. இவ்வளவு இருக்கு. இட்ஸ் a treasure. சரி. குவிச்சு கொடுத்துருக்கான். அப்ப நான் சொன்ன பாருங்க, அந்த சமக்கத்துல அதுல பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, சாம பயிர்ல இருந்து அதுல இருக்குமா. கோதுமாஷ்டமே மசுராஷ்டமே, அதாவது கோதுமையில இருந்து கேட்டிருக்காங்க. இப்ப இதற்கு மேல என்ன இருக்கு அதுல சொல்லுங்க பார்க்க. தீர்காயுத்வம், சோ தீர்காயுத் ஃபுல்லா கம்ப்ளீட், இட் இஸ் கிவன் ஆல்ரெடி. அம்மா இட்ஸ் ஆல்ரெடி தேர். கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்டு கேட்டு ஏமா கஷ்டப்படுறீங்க? இது என்னுடைய ஒரு சிறு விஷயம், நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன், அவ்வளவுதான். அப்போ எடுத்து கையாளுங்க, எடுத்து கையாள கத்துக்கணும். கொடுத்துருக்காங்க. அப்போ பயம் எல்லாத்தையும், ஐயோ இதை சொன்னா ஏதாவது ஆயிருமோ, ஒரே ஒரு இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பெண்களுக்கு கர்ப்பப்பை பாதிக்கப்படும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்றேன். பல பெண்கள் இன்றைக்கு பிசிஓடி இல்லாம, நான் வேணாலும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட கொடுக்கும், கர்ப்பப்பை பாதிக்கப்படாது. நிச்சயமா 100% கர்ப்பப்பை வலுவடையப்படும். நான் என்னையே உங்களுக்கு உதாரணமா சொல்லியிருக்கேன். ப்ரீ மெனோபாஸ், மெனோபாஸ் டென்ஷன்ஸ் இருக்காது. இயற்கையான முறையில் மெனோபாஸ் வரும். இது அத்தனையும் இதில் இருக்கின்றது, கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி நான் இந்த எபிசோட் நம்ம முடிக்கலாம். அதாவது இன்றைக்கு எல்லாமே கெட்டு போச்சு நம்ம பேசுறோம். தண்ணி எல்லாமே மாசு அடைஞ்சு, எல்லாமே மாசு அடைஞ்சாச்சு. ஆர்கானிக் ஃபுட்டுன்னு பேசுறோம். ஆர்கானிக் ஃபுட்டா இல்ல, எவ்ரிதிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு. எவ்ரிதிங். நீங்க சாப்பிடக்கூடிய உணவு விஷம். நீங்க எங்க வேணா வாங்க, ஆர்கானிக் தேடி தேடி நீங்க வாங்கினாலும் அது ஆர்கானிக் இல்லை. ஏனென்றால் ஒரு விவசாய நிலம் 7 வருஷத்துக்கு தரிசா விட்டுட்டதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்கக்கூடிய 7-8 வருஷம் விட்டுறணும். அதுக்கப்புறம் விளைச்சல் பண்ணீங்கன்னா தான் அதுல வந்து கெமிக்கல் இல்லைன்னு சொல்ல முடியும். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. ஒரு உணவுப் பொருள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்குள்ள அதுல எத்தனை பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிக்கப்படுகின்றன இதுவும் உங்களுக்கு தெரியும். உப்பு போச்சு. அப்போ விஷத்துல தான் இருக்கும். அப்போ விஷம்தான் வாழ்க்கை. இந்த விஷத்துல இருந்து விடுதலை வேண்டும் என்றால் ஆளால கண்ட விஷத்தை உண்ட அவனை பிடிங்க, வேற வழியே இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ரெமடி வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரே ரெமடி வந்து இதுதான். புரியுதுங்களா? யூ ஹாவ் டு இன்க்ரீஸ் யோர் வைப்ரேஷன். உங்களுடைய அதிர்வுகளை அதிகப்படுத்தினாலே ஒழிய உங்களால அந்த நிலைக்கு போக முடியாது. உங்களால இந்த உலகத்துல வாழவே முடியாது. இயற்கை உங்க கண்ட்ரோல்ல இல்ல. எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எனக்கு வந்து காசு வேணும், பணம். என்னத்தை பண்ண போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. பிகாஸ் அல்டிமேட்லி உடல் ஃபுல்லா கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே இல்ல. மைண்ட் பாருங்க, தேடி தேடி அலையறாங்க. எவ்ரிபடி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ். உடனே ஒரு மாத்திரை போட்டு தூங்கு. ஸோ அக்யூமுலேட் ஆகுது அந்த கெமிக்கலும். உங்களுக்கு மென்டல் பீஸுமே இல்ல, ஒர்க் ப்ரெஷர், இது எல்லாமே இருக்கு. So the only solution today is tune your mind to align with the divine. That's the only solution. இன்றைய காலகட்டத்தில் அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை. நான் எத்தனையோ பேரை இதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை விட்டு வெளியில வந்திருக்காங்க. ஐ டூ அ வேதிக் வைப்ரேஷனல் ஹீலிங். இந்த வைப்ரேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது இதை கேட்டு கேட்டே உடலை சுகமாக்க முடியும். நிறைய பேருக்கு குழந்தை பேர் இருந்திருக்கு. நிறைய விஷயங்கள் இதன் மூலமாக செய்து கொண்டு இருக்கின்றேன். இத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன், இன்னமும் செய்வேன். அம்பாளோட அனுகிரகத்தால் எத்தனை பேருக்கு அவ கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அத்தனை பேருக்கும் இதை நான் கொடுப்பேன் கண்டிப்பா. ஏன்னா இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு. இதை தவிர எனக்கு வேற எதுலயும் தீர்வு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் கண்ணா. இப்போ ஸ்ரீருத்ர மூலயமா சிவனோட வழிபாடு என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ அம்பாளோட வழிபாடு என்னென்ன அதை பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இன்னும் உபயோகமாக இருக்கும். அம்பாளோட வழிபாடு, அம்பாள் எனது இஷ்ட தெய்வம். என்னோட வாழ்க்கையில நான் சிவ வழிபாட்டில் தான் ஆரம்பிச்சேன். சரி. ஆனா உணர்வு பூர்வமா எனக்கு காட்சி கொடுத்து என்னை இன்னைக்கு வழி நடத்திட்டு போறவா அம்மா தான். லலிதா
மகா திரிபுர சுந்தரி. இந்த அம்பாளோட உபாசனையை நம்ம ஸ்ரீவித்யை என்று சொல்லுவோம். சரி. இந்த ஸ்ரீவித்யை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்துல இது வரைக்கும் ரொம்ப பிரபல்யமா ஆகல. ஆனா இந்த ஸ்ரீவித்யைக்குடைய மூல காரணமா இருக்கக்கூடிய லலிதா சகஸ்ரநாமம் அரங்கேறியது நம்ம தமிழகத்துல தான். ஹயக்ரீவர் அகத்திய முனிவருக்கு கொடுத்தது. ஏதாவது இது தேவலோகத்துல கொடுக்கப்பட்டது, சிந்தாமணி கிரகத்துல கொடுக்கப்பட்டது. ஆனா பூமிக்கு கொண்டு வந்து யாருக்கு ஹயக்ரீவர் உபதேசம் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருமியச்சூர் என்ற ஒரு இடத்துல அவர் இந்த லலிதா சகஸ்ர நாமத்தை அகத்தியருக்கு ஹயக்ரீவர் கொடுத்தது. அப்போ இந்த தமிழ் மண், அகத்தியர் ஸ்ரீவித்யில ஒரு மிகப்பெரிய 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 குரு. அகத்தியரை விட மிகப்பெரிய குரு அவரது மனைவி லோபமுத்ரா. ஏன்னா நம்ம இந்த குருக்களை பற்றி படிக்கும்போது லோபமுத்ரா அம்மாவை வணங்கிட்டு தான் அகத்தியர்க்கே ஒரு இது வருது. அப்போ லோபமுத்ரா அம்மா அம்பாளோட அவதாரமாக இருக்காங்க. இப்போ என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த அம்பாளோட குறுக்கீடு அதிகமா நிறைய இருந்திருக்கு. அப்போ ஸ்ரீவித்யை எனக்கு குருவாக வழிநடத்தி கொடுத்து கொண்டிருப்பது அம்பாள் லலிதாம்பிகை தான். நான் என்றைக்கு மகா பெரியவாவை வணங்க ஆரம்பித்தேனோ அந்த தினத்திலே எனக்குள்ள ஸ்ரீவித்யை வந்தது. இது பூர்வ ஜென்மமாக ஒருத்தர் எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். காஞ்சி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா காஞ்சி எல்லாம் இந்த கிரகத்துல எல்லாமே ஒண்ணா இருக்கும் இல்லைங்களா? காஞ்சிபுரம், திருமியச்சூர் எல்லாம் இந்த இடங்கள்ல தான் அம்பாள் உபாசனை என்பது மிக அதிகமாக இருக்கக்கூடியது. இப்போ இந்த லலிதா பரமேஸ்வரி வழிபாடு எப்படி மக்களுக்கு ரீச் ஆகுது, தமிழகத்துல எப்படி நம்ம கொண்டு போறது? இப்போ தமிழகத்துல ஸ்ரீவித்யை மார்க்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டு வந்தது. இன்றைக்கு என்ன பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. இது அனைவருக்கும் உரிய ஒன்று. அவள் எல்லாருக்கும் அம்மா. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அவள் தாய். லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய முதல் நாமமே ஸ்ரீமாதா, ஆதிபராசக்தி, ஜெகத் ஜனனி, இப்படி எல்லாம் அம்பாளை பத்தி சொல்றோம். அப்போ அவங்க ஒவ்வொரு பெண்ணும் அம்பாள். அதனாலதான் நம்ம பார்த்த உடனே நான் முதல்ல உங்களுக்கு வணக்கம், அடுத்தது என்ன சொன்னோம், ஸ்ரீ மாத்ரே நமக. ஒவ்வொருவர்களும் இருக்கக்கூடிய இயக்கக்கூடிய சக்தி அம்பாளோட சக்தி. அப்போ சிவன் என்பதை நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு ஸ்டாட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவோம். சரி, அந்த சிவனுடைய சக்தி வெளிப்பாடு அம்பாள். இதற்கு பேரு தான் ஸ்ரீவித்யை. ஓகே, ஸ்ரீ என்றால் என்ன? எல்லாம், எல்லாம், எவ்ரிதிங், அனைத்தும். அப்போ இந்த ஸ்ரீவித்யை ஒருத்தருக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா எல்லாம் கொடுக்கும். பணம் கொடுக்குமா? கொடுக்கும். சுபிக்ஷம் கொடுக்குமா? கண்டிப்பா கொடுக்கும். வாழ்க்கையில உயர்வு கொடுக்குமா? கொடுக்கும். ஆனா அது பெண்களுக்கு முக்கியமாவா இல்லைன்னா எப்படி? எல்லாருக்கும். சரி, இங்க பாருங்க, பெண், நீங்க முதலியே அந்த கேள்வி கேட்டீங்க, பெண்களுக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா எந்த பெண்ணும் பெண் இல்லை, எந்த ஆணும் ஆண் இல்லை. இந்த உடல்ல இப்போதைக்கு இருக்கும். போன ஜென்மத்துல நீங்க ஒரு பெண்ணா இருந்திருக்கலாம், அடுத்த ஜென்மத்துல நீங்க ஒரு ஆணா இருக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் அர்த்தநாரீஸ்வரூபம் தான் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொருக்குள்ளேயும் பெண்மையும் இருக்கு, ஆண்மையும் இருக்கு. சரி, அதனால நோ மேன் இஸ் அ கம்ப்ளீட் மேன் அண்ட் நோ உமன் இஸ் அ கம்ப்ளீட் உமன். ஸோ ஸ்ரீவித்யை பெண்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும். ஏனென்றால் அனைவரும் சக்தி ஸ்வரூபம். எங்கெங்கு காணினும் சக்தியடா. அப்ப எல்லாவற்றிலும் அம்பாளை பார்க்கக்கூடிய ஒரு உபாசனை தான் ஸ்ரீவித்யை. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, ஸ்ரீவித்யைக்கு வந்தாக்கா எனக்கு இது கிடைக்குமா, அது நடக்குமா, கல்யாணம் நடக்குமா, காசு கிடைக்குமா? உலக விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். ஆனால் உலக விஷயத்தோட நின்றுதான் அது. முக்தியும் கிடைக்கும். முக்தி தான் மனிதனுக்கு தேவை. சரி, இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்சிடுது. அடுத்தது என்ன கிடைக்கணும்? அடுத்தது என்ன வேணும்? வேலை கிடைச்சிடுது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் கிடைக்கணும். கண்டிப்பா. அடுத்தது சீஃப் ஆகணும். அதுக்கப்புறம் நானே ஒரு கம்பெனி ஓன் பண்ண, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும். அப்போ இது மாயை. அதுதான் மாயை. அதுதான் மாயை.
அப்போ இந்த மாயையான உலகம், இந்த மாயையான உலகத்துல ஒண்ணுக்கு அடுத்து 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 மனம் நிக்காது. அப்போ எது கிடைச்சாலும் சந்தோஷம் சந்தோஷம் மாயை. ஆனால் ஏன் இதை தேடி ஓடுது இந்த மனசு? ஏன் நிலையில்லாம ஓடிட்டே இருக்கு? எனக்கு இது வேணுமா, அது வருமா, இது வருமா, கவலை கவலை. எல்லாரும் கேட்கலாம், கவலைக்கு என்ன வழி? எல்லாத்துக்கும் வரி ஒரே வழிதான், சரணாகதி. சரணாகதி, சரணட, அவனை சரணட. அப்போ இந்த முக்தி, ஏன் நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் இங்க இருக்க, பிறந்தேன் வளர்ந்தேன் சாப்பிட்டேன் மாதிரி இறந்து போனேன், இதுக்கா வாழ்க்கை இல்லை. ஆறாவது அறிவு என்பது என்ன? என்னது ஆறாவது அறிவுனா? பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மை, எது சரி எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு. அப்படியா? ஒரு நாய்க்குட்டி இருக்கு அப்படின்னு இல்ல நான் சொல்றேன், ஒரு நாய்க்குட்டி இருக்கு. ஏன்னா எல்லாரும் அந்த பகுத்தறிவு அப்படின்ட்டுருவாங்க. அந்த பகுத்தறிவது ஆறாவது அறிவு, ரைட்டு. ஒரு நாய்க்குட்டி இருக்கு, ரைட்டா? ஒரு ஆளு கல்லெடுத்து அடிக்கிறாரு, ஒருத்தர் பிஸ்கெட் வாங்கி போடுறாரு. அதுக்கு தெரியும் கல்லெடுத்து அடிக்கிறவர் வந்தா அங்க வரும்போதே குலைக்கும், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறவர் வந்தாருன்னா இங்கிருந்தே வாழாட்டிட்டு பக்கத்துல போகும். அப்ப அதுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லையா? நிச்சயமா இருக்குல்ல. அந்த நாய்க்குட்டி கூட பகுத்தறிவு இருக்குல்ல. அப்ப என்னது பகுத்தறிவு என்றால்? மனிதனுக்கு மட்டும் இல்லாத ஒரு சிறப்பு என்ன இருக்கிறது அதுல? எல்லாரும் சொல்லுவாங்க சிரிப்பது, அது இது, மெமரி, எல்லாத்துக்கும் இருக்கு. மெமரி அப்படிங்கிறது ஒவ்வொரு செல்லுலையும் இருக்கு, பதிவாகுது ஒவ்வொரு செல்லுலையும். மனிதனுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு அந்த மூலமாகிய நான் எங்கிருந்து வந்தேன், ஏன் இருக்கின்றேன், எங்க போக போறேங்கிற தேடல். இதுதான் இறை தேடல். அதனாலதான் நான் சொன்னேன், கடவுள் இல்லை என்று சொல்பவரும் கடவுளை தேடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். You have not got the answer. That doesn't mean that it is not there. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த உணர்வு எது? பகுத்தறிவு என்பது என்னன்னா, நான் யாரு, நான் எங்கிருந்து வந்தேன், என்னோட மூலம் எது, எதுக்காக இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏன் இங்க சஃபர் ஆகிறேன், ஏது, இதை தவிர வேறு எது கிடைத்தாலும் மனிதனுக்கு நிறைவு கிடையாது. அப்போ அதை எனக்குள்ளாக உணர்ந்து நான் முழுமையாக இருக்கின்றேன், நானே முழுமையாக அந்த பரபிரம்ம ஸ்வரூபமாக இருக்கின்றேன் என்று உணர்றான் பாருங்க, அதுக்கு பேரு தாமா முக்தி. என்ன இன்னைக்கு முக்தினா என்னட்டாங்க? எங்கேயோ போவாங்க செத்ததுக்கு அப்புறம், சரியா? அங்க போன உடனே பாருங்க மனுஷங்க எப்படிலாம், அங்க யாரெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, ரொம்ப இருப்பாங்க அங்கேயும். அதுக்கு ஏன் why you want to go to some bar or some where there is a dancing place, go and do the dance and come on. Rambai Ur, it isn't Rambai and Urvasi, it is within you. The Kundalini Shaktis will dance. ஆனந்த நடனம் புரியும். ஆனந்த நடனத்தை என் அகமுள்ளே காண்கின்றேன்னு சொல்லி நடனம் ஆடணும். அதுக்கு பேரு தான் என்னது? முக்தி. புரியுதுங்களா? அதை தேடிய ஒரு விஷயத்தை ஸ்ரீ வித்யை ஒருவருக்கு அளிக்கும். ஆனா எனக்கு ஒரு சந்தேகமா, இப்ப நீங்க ருத்ரம் பத்தி சொன்னீங்க, ஸ்ரீ ருத்ரம் பத்தி சொன்னீங்க, அந்த மாதிரி வித்யை பத்தி சொன்னீங்க. ஆனா நான் உங்களோட இதுல படிக்கிறப்ப என்னன்னா, லலிதா சரஸ்நாமம் எல்லா இடத்துலயுமே ஒலிக்கணும், ஒவ்வொரு வீட்லயுமே அது ஒலிக்கணும், அதுதான் என்னோட பெரிய ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது ஏன் அதுக்கு மட்டும் ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸ் இருக்கு? அதனால என்னென்ன பயன்கள் வருது? லலிதா சஹஸ்ரநாமம் நான் சொன்ன லலிதா தேவியினுடைய 1000 நாமங்கள், அம்பாளோட 1000 நாமங்கள். இந்த 1000 நாமங்களை யார் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது வாக்தேவிகள் என்று சொல்றோம். வாக்தேவிகள். இந்த வாக்தேவிகள் யாருன்னா 8 பேர் இருக்காங்க. வஷினி முதலாக 8 வாக்தேவிகள் இருக்காங்க. 8 வாக்தேவிகள். இப்போ உங்களுக்கு அவங்க பேரை சொல்றதுக்கு பதிலாக நான் உங்களுக்கு அவங்கள என்ன செய்வார்கள், யார் அவங்கன்னு சொன்னேன்னா நம்ம முன்னால சொன்ன டாபிக் எல்லாமே அதில் உள்ள வந்துடும். ஏன்னா அந்த முதல் வாக்தேவி வஷினி, அவள் எதை ஆள்கின்றாள் என்றால் உயிர் எழுத்துக்கள் 16 சமஸ்கிருதத்துல. இந்த 16 சமஸ்கிருத எழுத்துக்களுக்கும் தலைவி வஷினி, முதல் வாக்தேவி. இப்போ புரிஞ்சுடுதா? வைப்ரேஷன் அ ஆ இ ஈ உ உ ரு ரு சமஸ்கிருதம், ரு ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. ஸோ 16 எழுத்துக்களுக்கு தலைவி முதல் வாக்தேவி. 2வது வாக்தேவி அவங்க எதுக்கு? க க க க ஞா. இப்ப புரிஞ்சுடுத்தா? அப்போ இந்த 8 வாக்தேவிகளும் அத்தனை அதிர்வுகளுக்கு அதிபதிகள்.
அப்போ இவர்கள் கிட்ட இருந்து வந்த ஒரு நாமாவளி இது என்னவா இருக்கும்? டோட்டல் வைப்ரேஷனோட குவியலாக இருக்கும். அப்போ இந்த லலிதா சஹஸ்ரநாமம் எந்த குடும்பத்தில் ஒலிக்கின்றதோ அந்த இடத்துல நம்ம சொன்ன அத்தனையும் நடக்கும். அது எங்களுக்காக வந்து சாண்ட் பண்ண முடியுமா? லலிதா சஹஸ்ரநாமம் 2 லைன் மட்டும் சாண்ட் பண்றேன். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்னி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதக்னிகுண்ட சம்பூதா தேவ கார்ய சமுத்யதா. 2 லைன் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதுல பார்த்தீங்கன்னா இதுலயும் எல்லாமே வந்துடுது. தேவ காரிய சமுத்யதா என்னது? தேவ காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பவள். முடிஞ்சிருச்சுங்களா? தேவ காரியம் என்பது என்ன? தெய்வத்தின் ஸ்வரூபமாக நான் இருக்கின்றேன் என்பதை உணர செய்வது தேவ காரியம். இப்படி இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல 1000 நாமங்கள் இருக்கு. இந்த 1000 நாமங்களுக்கும் வெளிப்படையாக ஒரு அர்த்தம் உண்டு, உள்ளான்ற ஒரு அர்த்தம் உண்டு. இதை எல்லாவற்றுக்கும் மேல ஒவ்வொரு நாமமும் மந்திரம், ஒவ்வொன்றிலும் ஒரு மந்திரம் இருக்கு. அதனால தமிழ் அன்பர்கள் சரியான உச்சரிப்போடு பழக வேண்டிக் கொள்கின்றேன். ஏன்னா லலிதா சஹஸ்ரநாமம் நானும் படிக்கிறேன்னு சொல்லி தயவு செய்து புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு தவறாக படிக்காதீங்க. அதனுடைய முழு பயனையும் அனுபவிக்க முடியாது. முறையாக கற்றுக்கொண்டு அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா கேட்கலாம், நீங்கள் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போட்டுட்டு உங்கள் பாடல்களாக கேளுங்க. ஆனால் நீங்கள் சொல்லும் போது, ஏனென்றால் தமிழில் நம்ம சொல்லும் பொழுது சில உச்சரிப்புகள் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உச்சரிப்பு மாறினாலும் அர்த்தம் மாறிவிடும். அதனுடைய அதிர்வுகள், அர்த்தத்தை கூட நீங்கள் விட்டுருங்க, அதிர்வுகள் மாறிவிடும். அப்போ அதை நமக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாது. அதனால முறையாக கற்றுக்கொண்டு லலிதா சஹஸ்ரநாமத்தை பண்ணலாம். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்ல போனால் எப்படி ருத்ரமோ அது மாதிரி எனக்கு உயிர் மூச்சு லலிதா சஹஸ்ரநாமம். ஒவ்வொரு இல்லத்தில், ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. சக்தி வழிபாடு அந்த இடத்துல ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே, சக்தி இல்லை வந்துட்டாங்கனாலே சிவனை கூட்டிட்டு வந்துடுவாங்க. ஸோ சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. அதுக்கு என்னென்ன பயன்கள்லாம் இருக்கு? நம்ம ஸ்ரீருத்ரம் பத்தி சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு என்னென்ன? அதே மாதிரி தான் எல்லாமே கொடுக்கும் லலிதா சஹஸ்ரநாமம். சொல்ல பார்த்தீங்கன்னா இதில் உள்ள எல்லா பயன்களும் அதுலேயும் உண்டு. எல்லா பயன்களும் ஒரு சின்ன உதாரணம் கூட நான் சொல்ல முடியும். அதில் வந்து அம்பாளோட உருவ அமைப்பு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே தியானம் பண்ணிகிட்டே வருவோம். ஏன்னா நீங்கள் கோள்களை பற்றி கேட்டதுனால ஒரே ஒரு வேர்ஸ் மட்டும், தாரா காந்தி திரஸ்காரி நாசா பரண பாசுரா, எல்லாரும் எடுத்துக்கோங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, தாரா காந்தி திரஸ்காரி. தாரா அப்படின்னா நட்சத்திரங்கள். நட்சத்திரங்களுடைய பொலிவையோ அதனுடைய ஆற்றலையோ திரஸ்கரணம்னா மறைக்கிறா. எதுனா அவளுடைய மூக்குத்தி. தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. அம்பாளோட மூக்குத்தியானது நட்சத்திரங்களினுடைய ஆற்றலை மறைக்கிறது. திரஸ்காரி. எந்த கிரக பீடையும் உங்களை பிடிக்காது. ஏன்னா அவ கிரக ரூபிணி. அப்போ இந்த ஒரு பாடல் போது, தாரா காந்தி திரஸ்காரி. இதை நாமம்மா சொல்லும்போது, ஓம் தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுராயை நமஹ. இந்த ஒரு நாமத்தை சொல்லுங்க, வேற எந்த பரிகாரமும் உங்களுக்கு தேவையில்லை. நாள் என்ன செய்யும், கோள் என்ன செய்யும், அவன் அனுகிரகம் எனக்கு இருக்குன்னு போயிட்டே இருக்கலாம். இப்படி உள்ள, அதனாலதான் நான் பல விஷயங்கள் சொல்றேன். வெளிப்புறமா நிக்காதீங்க, உள்ள வாங்க. எவ்வளோ ஒரு பொக்கிஷங்கள் இருக்கு. வெளியிலேயே நின்று உள்ள ஒண்ணு இல்லை, உள்ள ஒண்ணு இல்லைன்னு கத்திட்டே இருக்காதீங்க. உள்ள வந்து பாருங்க. ட்ரையல்ல தான் வாங்க. நான் என்னோட ஆன்மீக வாழ்க்கை ட்ரையல்ல தான் ஆரம்பிச்சது. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்னு. என்னதான் இருக்குன்னு பார்ப்போமே. நான் அவ்வளவு இருக்கும்போது உங்களால இங்கேருந்து வெளியில போகவே முடியாது. ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, ஆனந்தமா ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கும்போது ஏன் அதை இழக்கணும்? புரியுதுங்களா? இப்போ நீங்க கேட்டதுனால ஒரு பலனை சொல்லியிருக்கேன். இத மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. கருத்தரிப்பதற்கான ஸ்லோகங்கள் இதுலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு.
நீங்க சொல்றதுனால சொல்றேன், இன்னைக்கு இயற்கை முறை கருத்தரிப்புக்கு என்று நான் ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் இயற்கை முறையில கருத்தரித்து பயன்பெற்றிருக்காங்க. இயற்கை முறை கருத்தரிப்பு சாத்தியம். ஒவ்வொருத்தருக்குள்ளாக இருக்கக்கூடிய பிந்துவும் நாதமும் வலுப்படணும். இதற்குண்டானது ஸ்லோகங்களின் மூலமாக சாத்தியம். ஏனென்றால் இன்றைக்கு இந்த நம்ம பேசணும் இல்லைங்களா, நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்னால அஃபெக்ட் ஆகிருக்கிறது ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஆண்மையும் பெண்மையும். அப்போ அதை வலுப்படுத்தணும் அப்படின்னா இந்த முறையில இது சாத்தியம். ஆனால் ஒரு விஷயத்தைய சொல்லிக்கிறேன், யூ ஹாவ் டு புட் அன் எஃபர்ட். உட்காந்து சொல்லணும். அதற்கென்று ஆண்டவன் கொடுத்த 24 மணி நேரத்துல குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது அதற்கென்று செலவு செய்யணும். பண்ணும் பொழுது நிச்சயமாக உறுதியாக அதற்கு பலன் இருக்கும். ஸ்ரீவித்யாவும் சாதனை மார்க்கம்தான். உட்கார்ந்து செய்யணும். மனம் ஒருநிலைப்படும், இறை உணர்வும் உங்களுக்குள்ளாக வரும். அழகா சிவனோட வழிபாடுமே சொன்னீங்க, அதே மாதிரி அம்பாலோட வழிபாடும் சொன்னீங்க. ஆனா இப்போ முக்கால்வாசி பேருக்கு பாக்குறவங்களுக்கு வந்து எப்போ வந்து கார்த்திகேய வழிபாடு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முருகர் வந்து ஒரு இஷ்ட கடவுளா இருக்காரு, அவர்கிட்ட இது பண்ணோம்னா நம்ம எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஆனா எப்படி கரெக்டான ஒரு முறையான வழிபாடு எப்படி பண்ணணும் அதை பத்தி சொல்லுங்க. கார்த்திகேய வழிபாடு. கார்த்திகேயா குமரா அம்பாளோட ஆசையான புத்திரன் இல்லையா? இல்ல ஒரு விஷயம் பாருங்க, சிவன் பார்வதி இவங்களுக்கு 2 குழந்தைங்கன்னு சொல்றோம். ஆக்சுவலா நாங்க 3 குழந்தைங்கன்னு சொல்லுவோம். அசோக சுந்தரின்னு சொல்லுவாங்க. பாலாமா நம்ம ஸ்ரீவித்யில நம்ம வழிபடுவோம். பாலா உபாசனை ஸ்ரீவித்யில வருது. சரி. முருகர், கணபதி. கணபதி எப்படி பிறந்தார் என்பது அம்பாள் ஒரு ஹரித்ரா கணபதி செய்தாங்க. இது முருகருடைய பிறப்பு எடுக்கும் பொழுது சிவனுடைய நெற்றிக் கண்ணில இருந்து அக்னி பொறி பறந்து வந்து கங்கை நதியில விழறது. அதனாலதான் அவருக்கு பேரு காங்கேயன். கங்கை நதியில வந்து அது 6 குழந்தைகளாக உருவெடுக்குது. அந்த 6 குழந்தைகளை அம்பாள் வந்து அணைக்கும் பொழுது அது 6ம் ஒன்றாக சேர்ந்து 6 முகமாக மாறுகிறது. அது வந்து சரவண பொய்கையில ஒதுங்குது. சரவண பொய்கையில இருந்து அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. கார்த்திகை பெண்களால வளர்க்கப்படுகிறார். இது நான் ஒரு மேலோட்டமா சொல்றேன். இதுல நான் எதற்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஆண் பெண் சேர்க்கையில உருவான ஒரு குழந்தை. அப்படி அல்லவே. நமது புராணங்கள் கூட அதை சொல்லல. அம்பாளோட கைகள்ல சக்தியில உருவானது கணபதி. சிவனுடைய அக்னியா சக்கரம் என்கின்ற 3வது கண்ணிலிருந்து நெற்றிக் கண்ணிலிருந்து பறந்த அக்னி பிழம்பிலிருந்து தோன்றியவர் கார்த்திகேயா. கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகேயா. சரி சரி. இப்போ இந்த கார்த்திகேயனுடைய ஆற்றல் இந்த கலியுகத்துல அதிகமா இருக்கு. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி சிவ வழிபாட்டில என்னுடைய ஆன்மீக பயணம் தொடங்கியது. சக்தி வழிபாடு அம்பாள் இடைப்பட்டாங்க. மெதுவா எப்பொழுதுமே நான் முருக பக்தியாகவும் இருந்தேன். கந்தசஷ்டி கவச்சம் வந்து அவ்வளோ முறை நம்ம பண்ணி அது இப்படிதான் ஆரம்ப பூஜையே கந்தசஷ்டி கவச்சம். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சஷ்டி கவச்சம் தான் இருக்கும். அப்படித்தான் அதனுடைய உள்ளர்த்தங்களை புரிஞ்சு ஆஹா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு உள்ள வந்தேன். இப்படி நான் செய்து என்னுடைய ஆன்மீக பயணத்தை பண்ணிட்டே இருக்கும் பொழுது முருகனுடைய வெளிப்பாடு எனக்கு கிடைச்சது. நான் கண்ணில் பார்த்தேன். அதாவது அவர் கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம். அவர் நமக்கு காட்சி கொடுப்பார். அதற்கு முன்பு வரையிலும் நான் கார்த்திகை உபாசனை என்று எதுவும் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. சஷ்டி விரதம் வருஷம் இருப்பேன். இப்படி ஒரு சஷ்டி விரதம் ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னால இருக்கும் பொழுது எனக்கு ஒரு அன்பர், அவர் வந்து இஸ்லாமியர் தான், நமது நாட்டை சேர்ந்தவர் அல்ல, அரபு நாட்டை சேர்ந்தவர். நம்ம அம்பாள் மேல பக்தி உடையவர். அவர் என்கிட்ட அவர் என்ன வந்து உமா உமான்னு கூப்பிடுவார். ஏன்னா உமா என்றால் அவர்களோட அம்மா, நமக்கு உமா, உமானா லலிதாமா. அவர் அப்படிதான் சொன்னார். அவர் சொன்னாரு, உமா இந்த சஷ்டி விரதம் நீங்க முருகருக்காக 6 நாள் இருட்டறையில் இருங்க. எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்க எனக்காக இருங்க. அவர் அங்கிருந்து எனக்காக ப்ரே பண்ணார்.
சரிங்களா? அங்கிருந்து அவர் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து நீ இருட்டறையில் இருங்க, எந்த மனித முகத்தையும் பார்க்காதீர்கள், எந்த வெளிச்சத்தையும் பார்க்காதீங்க, கம்ப்ளீட் டார்க்னஸ் ஃபுல்லா. எல்லாம் நம்ம ஜன்னல் வழியா கூட லைட் வரக்கூடாது, எல்லாத்தையும் அடைச்சிருங்க, லைட் போடக்கூடாது, நோ ஃபோன், நத்திங். ஃபுட் வந்து ஃப்ரூட்ஸோ என்ன சாப்பிடுவீங்களோ கொஞ்சத்தை கொண்டு வச்சுக்கோங்க, பசிச்சா சாப்பிடுங்க, இல்லைன்னா முருக உபாசனை மட்டும், சண்முகத்துடைய மந்திரம் மட்டும் சொல்லிட்டே இருங்க. நீ இது வந்து எனக்கு கடவுள் சொல்றாரு, நான் உனக்கு சொல்றேன் உமா அப்படின்னாரு. ஓகே, நான் ஐ டுக் இட் அப், நான் அதை எடுத்துட்டேன். ஸோ 6 நாள் 3 நாள் ரொம்ப சிரமமா இருந்தது. ஏன்னா உங்களுக்கு எப்போ பகலாகும், எப்போ இரவாகும், எப்போ சாப்பிட்ற ஒன்றும் தெரியாது, ஃபர்ஸ்டா சாப்பிடுவோம். ஸோ இப்படிதான் அது போயிட்டு இருந்தது. ஈவன் ரெஸ்ட் ரூம் போறது எல்லாமே இருட்டுக்குள்ளதான், இருட்டில் அப்படியே தடவி தடவி போய்க்க வேண்டியது. இப்படி இருந்துட்டு இருந்த 3வது நாள் இந்த மந்திரம் எல்லாம் ருத்ரம் சொல்லுவேன். ஏன்னா மனப்பாடமா சிலதெல்லாம் தெரிஞ்சதுனால ரொம்பவும் சொல்லுவேன், ருத்ரம் சொல்லுவேன். இது மட்டும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது காட்சி கிடைச்சது. ஒளி வடிவமாக வேல் ஏந்தி வந்து நின்னார். அன்னையில இருந்து சண்முக உபாசனை என்று ஒன்று நான் இன்றைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வரேன். இது வந்து எனக்கு எப்படி கிடைச்சது என்னால எனக்கு தெரியும். சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பழைய புத்தகங்கள், அதாவது அது இப்போ பிரிண்ட்ல கூட இல்லாத ஒரு சில புத்தகங்கள், எனக்கு அது ஒரு இது எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்களாக தான் நடக்கும். ஸோ அது என் கையில கிடைச்சது. அதுல இருந்த சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சு இன்னைக்கு அது மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் நானு. ஒரு சிலருக்கு இந்த சண்முக உபாசனை, உப ஆசனை, லலிதா உபாசனை, உப ஆசனம், பீயிங் சீட்டட் நெக்ஸ்ட், உபம்னா பக்கத்துல, இறைவனுக்கு அருகாமையில் இறைவனாகவே அமர வைக்கக்கூடியது உபாசனை. அப்போ இதுல என்ன இருக்கும் அப்படின்னா மந்திரங்கள் இருக்கும். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் யந்திரங்கள் உண்டு. அந்த யந்திரங்கள் வந்து முழுமையாக வழிபட வேண்டும். இப்ப நீங்க லலிதாமாவை பத்தி கேட்டீங்க. லலிதாமாவோட யந்திரம் ஸ்ரீ சக்கரம். அதை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேன். அப்போ லலிதாமாவோட யந்திரம் அல்டிமேட்டா ஸ்ரீ சக்கரம். சரி, சண்முகத்துக்கும் அதே மாதிரி ஒரு யந்திரம் உண்டு. நம்மளோட கார்த்திகை பெருமானுக்கும் ஒரு யந்திரம் உண்டு. அதுக்கு பரிவார தெய்வத்தைகள் என்று சொல்லுவோம். எந்த ஒரு தெய்வம் இருந்தாலும் அந்த தெய்வத்தின் சக்தியை நம்ம வந்து பரிவார தெய்வத்தாக்கள் என்று சொல்லுவோம். அப்ப அந்த பரிவார தெய்வங்கள் அந்த இடத்துல உண்டு. அவர்கள் எல்லாரையும் வழிபாட்டுட்டு, நம்ம கஷேத்திரபாலர்கள் எல்லாரையும் வழிபட்டுட்டு சண்முகனை வழிபடக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. இதெல்லாம் அப்போ வந்து மந்திரம், யந்திரம், தந்திரம் என்று சொல்லுவோம். தந்திரம் என்பது வழிபாட்டு முறை. அப்போ அந்த யந்திர உபாசனை இருக்கு. அதுக்கு மேல நம்ம வந்து சண்முகத்துக்கு அபிஷேகம் பண்றது, வழிபடுறது, இது எல்லாமே உண்டு. இதற்கு எல்லாவற்றுக்கும் மேல எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் நம்ம முதல்ல பேசினது போல நீரின் மூலமாக அதை கொடுக்கறதுக்கு பேரு தர்ப்பணம். நமக்கு வந்து பித்ரு தர்ப்பணத்தை பற்றி தான் நமக்கு தெரியும். இறந்தவர்களுக்கு தீர்த்தம் கொடுக்கிறது பித்ரு தர்ப்பணம். ஆனால் தெய்வங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது உபாசனையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கணபதி தர்ப்பணம் உண்டு, லலிதாமா தர்ப்பணம் உண்டு, பாலா தர்ப்பணம் உண்டு, ஷியாமலா தர்ப்பணம் உண்டு, சண்முக தர்ப்பணம் அவர்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்சு நான் எழுதியிருக்கேன் 666 தர்ப்பணம். சரி, 666 தீர்த்தம் கையில விட்டு சண்முகத்துக்கு கொடுக்கிறது. இதை நான் எழுதி முடிச்ச ஒரு அற்புத அனுபவம் எனக்கு அதுல கிடைச்சது. சொல்றப்பயே எங்களுக்கு கேட்கறப்பயே ஒரு ஒரு அனுபவம் தான் இருக்குமா? அற்புத அனுபவம். நான் வந்து அது எழுதுன்னு சொன்னாரு, எழுத ஆரம்பிச்சு மொபைல்ல தான் டைப் பண்ணேன், எழுதுனேன். எனக்கு தவறா சரியான்னு தெரியாது. ஏன்னா யாரும் வந்து இது தப்பு ரைட்டுன்னு சொல்றதுக்கு என்கிட்ட யாருமே இல்லை. நீ தான்ப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி முடிச்சுட்டு நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏன்னா எந்த விஷயமா இருந்தாலும் நான் முதல்ல பார்த்துருவேன். நான் செஞ்சு பார்த்துட்டு தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன். சரி. ஸோ நான் செய்து முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நான் வாக்கிங் போனேன். நடக்க போய் ஒரே சந்தன மனம், அற்புதமான சந்தன மனம். எங்கேருந்து வருது? யார் வீட்லையாவது ஊதுபத்தி இருக்கா அப்படின்னு ஊதுபத்தி ஏற்றிருப்பாங்க அப்படின்னு வச்சுட்டு வாக்கிங் போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன். திரும்பி வீட்டுக்கு வந்தாலும் அந்த சந்தனம், அதாவது வந்து சுத்தமான சந்தனத்தினுடைய ஒரு வாசம். புரியுதுமா? வீட்டுக்குள்ள வந்துட்டு பார்த்தாலும் அந்த வாசனை தொடர்ந்துட்டே இருக்கு. சரி, எனக்கு இந்த சந்தன மனம் வந்து நிறைய தடவை கிடைச்சிருக்கு. ஒரு தடவை ஒரு வயதான ஒரு பெரியவர் உடைய வடிவத்துல வந்து நான் ஒரு சித்தரை பார்த்திருக்கேன். அவரை பார்த்துட்டு இந்த பக்கம் வரும்போது அந்த சந்தன மனம் வந்தது. அதே போல இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப சிவபெருமாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மனம் வரும் அப்படின்ற ஒரு விஷயம், அது மாதிரி தான் உணர முடியும். நான் ஆக்சுவலா அந்த தீர்த்தத்திலேயே மனம் வரும், திருநீர் மனம் வரும், மனம் மாறும். அப்ப வந்து வீட்டுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாத்த போகும்போது அவ்வளவு சந்தன மனம். அப்புறம் தான் கண்டுபிடிச்சு என் உடல்ல இருந்து வந்தது.
சரி, இதை நான் ஒரு 4-5 நாள் எல்லாம் பண்ணிட்டு என்னோட சிஷ்யர்கள் இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுத்தாமா இதை டைப் பண்ணிருங்க, அப்பதான் நமக்கு கரெக்டாக நான் ஹேண்ட் ரிட்டனாக பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளைங்க சொன்னது என்னன்னா, அம்மா இதை நான் டைப் பண்ணி முடிக்க எங்க ரூம் ஃபுல்லா சந்தன மணம் அம்மா, இதை விட நமக்கு என்ன அத்தாட்சி வேணும், முருகர் வந்து இதை அப்ரூவ் பண்ணார். அப்ப நாங்க எல்லாமே செய்ய ஆரம்பிச்சோம். எல்லாருக்கும் அந்த காட்சி, அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்க ஆரம்பிச்சது. இதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முருகர் வந்து எனக்கு இதுக்குள்ளாக கொடுத்தார். அதாவது பாருங்க, நம்ம சொல்றோம் வேல், வேல் என்பது எதை காட்டுகிறது? வேல், வேல் பந்தம், சஸ்திர பந்தம். எல்லாரும் குத்து குத்து கூர்வடி வேலால் போது என்ன பண்ணுவாங்க, எதிரிகளை குத்துன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நோ நோ, வேல் என்பது குண்டலினியின் சொரூபம். உங்க மூலாதாரத்திலிருந்து மேலெழும்பக்கூடியதுதான் குண்டலினி. இது மேலெழும்பி நெற்றிக்கண் திறக்க வைப்பது வேல். வள்ளி தெய்வானை, இடகலை பிங்கலை, இச்சாசக்தி கிரியாசக்தி, ஞான சக்தி சண்முகா. ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்று. சோ மயில் மந்திர சக்தி. மந்திர சக்தியின் மூலமாக குண்டலினியை மேலே ஏற்றக்கூடிய ஒரு வித்தை தான், இதை உணர்த்துவதுதான் வேலாயுதம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உளத்தில் உரை கருத்தன், மயில் நடத்து குகன் வேலே. வேல்மாறல் இன்னைக்கு பிரபலமா தமிழ்நாட்டுல எல்லாரும் படிக்கிறாங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அதையும் வெளியே வச்சிடாதீங்க, உள்ள கொண்டு போங்க. திருத்தணிகையில் உங்களுடைய ஆசா பாசம் கோபம் தாபம் எல்லாத்தையும் அடக்குங்க. திருத்தணியில் உதித்து அருளும் மூலாதாரத்திலிருந்து குண்டலினியை மேலேற்றுங்கள். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை, சென்னிமலை. குண்டலினி எங்க போனோம்? சகசிரார சக்கரத்திற்கு போகணும். மலை விருத்தன், மயில் நடத்து மந்திர சக்தி. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன், எனது உளத்தில் உரை கருத்தன். உள்ள வாங்க, இந்த ஒரு பாடல் சொன்னா போதும். சரி, எனது உளத்தில் உரை கருத்தன், மயில் நடத்து மந்திரத்தினால் மேலே ஏத்து, மயில் நடத்து குகன் வேலே. குகன் அவரோட உச்சக்கட்ட மந்திரம் அதுல இருக்கு. நான் வந்து தீட்சை வாங்குறவங்களுக்கு அதை கொடுப்பேன். மிகப்பெரிய ரகசியம் அதுல அடங்கி இருக்கு. மிகப்பெரிய ரகசியமான ஒரு மந்திரம் அது குகன். இதய ஹிருதய குகையில் வசிப்பவன் இல்ல. அந்த மந்திரத்திற்கு பேர் குஹ்ய மந்திரம்னு பேரு. இங்க கற்றறிந்த பெரியவர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது என்ன குகன்? குகன் என்றால் குஹ்ய மந்திரம். குஹ்யம்னா ரகசியம், ரகசிய மந்திரம். நடத்து குகன் வேலே. இப்ப அடுத்த வரி நான் ஒண்ணு சொல்லுவேன். பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். வள்ளிக்குரத்தியை பற்றி பேசுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பருத்த முலை என்று அம்பாளோட மார்பகங்களை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம்? சிறுத்த இடை, அவங்க அழக வர்ணிக்கிறதா விளக்கம் கொடுக்கறாங்க. கருத்த குழல், அவங்க முடி. வெளுத்த நகை. ஓகே, இதனுடைய உள்ள தாத்பரியத்துக்குள்ள நான் போகல இப்போ. அதாவது இதுக்குள்ள முழு பிரபஞ்ச தத்துவம் அடங்கி இருக்கிறது. அன்னையினுடைய மார்பகங்கள் எப்படி ஒரு குழந்தையை போஷிக்கின்றனவோ, அம்பாளுக்கும் நம்ம பேசுவோம், லலிதா சஹஸ்ரநாமத்திலும் உண்டு. ஸ்தனபாரதலம் மத்திய பட்ட பந்த வலித்ரயா. ஓகே, அதுலயும் உண்டு. அது காரணம் என்னன்னா, அந்த இடத்துல அந்த மார்புகள் இந்த உலகத்தை போஷிக்கின்றன. சிறுத்த இடை, அதுக்கும் ஒரு தத்துவ விளக்கம் உண்டு. வெளுத்த நகை, அழகிய புன் செரிப்பு, அந்த பல்லு,
இது வள்ளி அல்ல, மந்திரம். கருத்த குழல் இன்ஃபினிட்டி. கேசவன் எடுத்துக்கோங்க. கேசவன் பேர் வைக்கிறோம்ல, நான் பார்ப்பேன் சில நேரத்துல எல்லாம் போடுவாங்க தமிழ் இந்த கேசவன் பேர் வைக்கிறாங்க, இது வந்து என்னவோ மாற்றி அதெல்லாம் வந்து முடி பத்தி எல்லாம் பேர் வைப்பாங்க அப்படின்லாம் கேக்குறாங்க. கமான், இன்ஃபினிட்டி, கேசவன், இன்ஃபைனைட். புரியுதுங்களா? கருத்த குழல் நான் ஒண்ணுதான் டச் பண்றேன். மரச்சிறுமி விழிக்கு நிகராகும், நாட் ஹர் ஐஸ். தேர்ட் ஐ, வேல். இப்ப பாருங்க, உடல்ல மூலாதாரத்துல இருந்து வேலை கொண்டு போய் நெற்றி கண்ணுல இப்படி வைங்க, மேல வேல் உள்ள உட்காருதா? வேல்மாறல் பாடல். அப்போ இது சாதாரண ஒரு சடங்கா கொண்டாடாதீங்க, இது உள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம். திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். உடனே இது வந்து ஹார்ட் பிளாக்கை எடுக்கும், சத்தியமா எடுக்கும். ஹார்ட் பிளாக் என்ன, உடம்புல எங்க நோய் இருந்தாலும் எடுக்கும். இது மந்திரம், மகா மந்திரம். அப்போ இது உணர்ந்து அந்த ஒரு உச்சரிப்போட கரெக்டா சொல்லுங்க. திரை கடலை உடைத்து, புரியுதுங்களா? அங்க பிரேக்கிங். நிறை புனர் கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய. சோ பாருங்க, இது ஹார்ட் பிளாக்க பத்தியே பேசல, இது வந்து கிரந்திகளை பத்தி பேசுது உடல்ல. சரி, மூலாதாரத்துல இருந்து மேல எழும்பக்கூடிய கிரந்திகளை பற்றி பேசக்கூடிய. நான் வந்து கோடு மட்டும் போட்டுட்டு இருக்கேன், ஏன்னா இந்த விளக்கங்கள் எல்லாம் எனக்கு வந்து முருகபெருமான் சொல்லி கொடுத்ததுதான், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. இதை கொடுத்துட்டு வேல்மாறல் மகா மந்திரத்திற்கென்று எனக்கு வந்து காட்சியா ஒரு யந்திரத்தையும் கொடுத்தாரு. இது எங்கேயுமே கிடையாது, நம்ம கிட்ட மட்டும் எனக்கு கொடுத்துருக்காரு. நான் என்னுடைய கிட்ட வரவங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன், கொடுத்து சொல்லி கொடுக்குறேன் எப்படி சொல்றது, எப்படி அந்த வேல்மாறல ஃபுல்லா அதுல அர்ச்சனை பண்ணிட்டே போறது அப்படிங்கிறது. ஏனென்றால் வேல் என்பது குண்டலினி சக்தி, மயில் என்பது மந்திரம், வள்ளியன் தெய்வானை என்பது இடகலையன் பெண்கலை, சூரிய நாடி, சந்திர நாடி, இது மூச்சு இதுல அடங்கி இருக்கிறது. எல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒரு அற்புத விளக்கம் தான் வந்து இந்த வேல்மாறல். முருக உபாசனை, இது சண்முக உபாசனை மந்திர உச்சாடனத்தோடு கூட இந்த பூஜை முறைகள் எல்லாம் சேரும் பொழுது இந்த முருகப்பெருமானுடைய காட்சி கனவுல இல்ல, நனவுலயே கிடைக்கும். கண்களை திறந்து பார்க்கலாம், கண்ணை மூடி கனவுல பார்க்கறது அல்ல, கண் திறந்து அவரது காட்சிகளை காண முடியும், அனுபவிக்க முடியும். நீங்க வந்து கண்ணை திறந்து நேர்ல பாக்குறீங்களோ, அவரை உணர முடியும், உணர முடியும். எப்ப நீங்க வந்து உணர்ந்திருக்கிறீங்கன்னா, என்றைக்கு beyond this all this perturbations, that is எல்லாத்தையும் கடந்து நம்ம நிக்கிறோமோ, எல்லாத்தையும் கடந்து நிக்கிறோம். எனக்கு இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி போயிருமோ, அந்த பயமே எண்ணங்களே இல்ல. இல்ல, எது நடந்தாலும் சந்தோஷம், உன்னுடைய அருள் எனக்கு, அவ்வளவுதான். எதை நம்ம தடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம்? எதையுமே தடுக்க முடியாது. அப்போ முற்றிலும் சரணாகதியோட நம்ம கொடுக்கறது தான் இது. நான் வந்து சொல்ல இன்னொரு விஷயம் நான் சொன்னேன், நான் சொல்லிடுறேன், இதையும் நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். சரி, ஸ்ரீசக்கரம். இன்றைக்கு ஸ்ரீசக்கரத்தை பத்தி நிறைய தவறான எண்ணங்கள் மக்கள் மனதுல இருக்கும். அதாவது யார் வேணாலும் ஸ்ரீசக்கரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு, வாங்கிக்கலாம், யார் வேணாலும் ஸ்ரீசக்கரத்தை வச்சுக்கலாம், வச்சுக்கலாம். ஆனால் அது யந்திரம். யந்திரம், யந்திரம் என்றால் நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? தமிழ்ல வந்து ஒரு கருவி. கருவி, சரி. அப்போ ஒரு கருவி சரியாக இருக்கும் பொழுது அந்த கருவி சரியாக வேலை செய்யும். கருவி தவறாக இருக்கும் பொழுது அது எப்படி வேலை செய்யணுமோ அப்படித்தான் வேலை செய்யும். புரிஞ்சுதுங்களா? இப்ப மிக்சி போடுறீங்க, மிக்சிக்கு மேல மூடியை போடாம இட்ஸ் பியூட்டிஃபுல் மிக்சி எல்லாம் அழகா வேலை செய்யும், மூடியை மட்டும் போடாம ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு யோசித்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்ரீ சக்கரத்தை கையாள்வதிலே கவனம் தேவை. தயவு செய்து ஸ்ரீ சக்கரத்தை பற்றி முழுமையாக தெரியவில்லை என்றால் வாங்காதீர்கள். என்னென்ன தவறுகள்லாம் பண்றாங்க? நிறைய அதனுடைய டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட்டா தவறா வருது, நிறைய தவறுகள் வருது. தவறாக இருக்கக்கூடியது எந்த அளவிற்கு நன்மை செய்யுமோ அந்த அளவுக்கு கெட்டது செய்யும், தப்பா இருக்கு. சரிங்களா? அதனால உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் சரியான இடத்திலே சரியான ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் வாங்கலாம். அதர்வைஸ் வாங்காதீங்க. நீங்களே ஒரு ஸ்ரீசக்கரம், உங்க உடம்பே ஸ்ரீசக்கரம் தான். பாவன உபனிஷத் அதுதான் சொல்றது, ஒவ்வொரு மூச்சும் தேவியினுடைய ஆளுமையில தான் நம்ம இருக்கோம். அப்ப முதல்ல இங்க கொண்டாங்க தேவியை, அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரம் உங்களை தேடி வரும்.
ஏன்னா அந்த அவசரப்பட்டு நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் எனக்கு போட்டோஸ் வரும். தயவு செய்து அதுக்குள்ள போயிடாதீங்க, தயவு செய்து பார்த்து கரெக்டானது நமக்கு அமையும், தேவி கொடுப்பா, அது வரையில வெயிட் பண்ணுங்க. சரி. அடுத்ததாக கட்கமாலா ஸ்தோத்திரம். இந்த கட்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அப்படின்னாக்கா வீச்சறிவாள். அதோட அர்த்தம் வந்து வீச்சறிவாள், மாலையாக கட்டப்பட்ட வீச்சறிவாள். இப்போ இந்த கட்கமாலால என்னன்னா அந்த ஸ்ரீசக்கரத்துல இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களுடைய பெயர்களும் இருக்கும். அதை மாலையாக சரமாக தொடுத்தது. கட்கமாலாவை பற்றி நிறைய பதிவுகள் நிறைய இருக்கு. நான் கூட ஒரு பதிவு அதை பத்தி போட்டிருக்கேன். கட்கமாலா ஸ்தோத்திரம் சொல்லலாமா வேண்டாமான்னு. சொல்லலாம். கட்கமாலா ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லலாமா? எல்லாரும் சொல்லலாம். சரி. ஆனா அதற்கென்று சில முறைகள் இருக்கு. அதாவது கட்கமாலா சொல்றதுனால எல்லா தேவிகளுடைய நாமங்களை நம்ம சொல்றோம். இப்ப இந்த கட்கமாலா ஸ்தோத்திரத்தை முறையான ஸ்ரீவித்யை உபாசனையோடு, ஏன்னா அதுக்கு பொட்டன்சி கொடுக்கறது, அதனுடைய ஸ்ட்ரென்த் கொடுக்கறதே மூல மந்திரம் தான். சரி. அந்த மூல மந்திரத்தோட ஞாசம்னு இருக்கும். எல்லாத்துக்கும் ஞாசம். ஏதாவது நம்ம உடல் பாகங்களை தூய்மைப்படுத்தி கொள்வதற்கும் நம்ம உடலுக்குள்ளாகவே அந்த தேவதாவை உள்ள கொண்டாடுறது, இதுதான் இந்த மதத்தினுடைய நம்மளுடைய தர்மத்தினுடைய அடிப்படை ஞாசம். நம்மளுடைய விரல்கள்ல, நம்ம ஹிருதயத்துல ஷடங்க ஞாசம்னு சொல்லும். உடல் பாகங்கள்ல அந்த தெய்வத்தினுடைய ஆற்றல் இன்னும் உடல் முழுவதும். இப்ப வந்து ஸ்ரீவித்யில ஸ்ரீசக்கர ஞாசம்னு ஒண்ணு இருக்கும். ஞாசம் ஸ்ரீசக்கர ஞாசம்னா ஸ்ரீசக்கர தேவதாக்களை உடம்பு முழுசும் கொண்டாடுறது. பிரமாதமா இருக்கும். பிரமாதம்ங்கிறத விட அந்த உணர்வு தெய்வத்தோடு இணையக்கூடிய அந்த உணர்வு கிடைக்கும். நிறைய விஷயம் உடல்ல வந்து ஹீலிங் நடக்கும். புரியுதுங்களா? சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிடாதீங்கிறதுதான் எனது ஸ்ரீவித்யை தீட்சை மூலமாக கட்கமாலா ஸ்தோத்திரத்தை சாதாரணமா உலகத்துல எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அதை சொல்றேன் அதுக்காக சொல்றேன்னு தயவு செய்து யாரும் சொல்லாதீங்க. அது அதுவல்ல, அதற்கும் கடந்து இது ஒரு முக்தி சாதனம். ஸ்ரீசக்கர வழிபாடுதான் கட்கமாலா ஸ்தோத்திரம். அதற்கும் தெளிவான உச்சரிப்பு தேவை. சரி. ஏன்னா நான் நிறைய பேர் என்கிட்ட பேசுறாங்க, நான் தமிழ்ல சொல்லிட்டு இருக்கேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். கட்கமாலாங்கிறத கூட கடகமாலா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாம் தவறான வார்த்தைகள். கட்கம். சோ சரியான உச்சரிப்போடு மந்திர தீட்சையோடு ஞாசத்தோடு செய்யும் பொழுதுதான் கட்கமாலா ஸ்தோத்திரம் ஸ்ரீசக்கர பூஜையாக மாறும். உங்களுக்கு தேவையான பலன்கள் அத்தனையும் கொடுக்கும். அது போல 15 திதிகளுக்கும் 15 மாறுபட்ட கட்கமாலாக்கள் இருக்கின்றன. வேற வேற விஷயங்கள், வேற வேற முறைகள்ல அதை செய்வோம். இது எல்லாமே முறையான ஒரு ஸ்ரீவித்யில நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இந்த தமிழகத்துல அம்பாள் லலிதா சஹஸ்ரநாமம் அரங்கேறிய இந்த தமிழகத்துல மீண்டும் லலிதா சஹஸ்ரநாமம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நம்ம பக்தியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதுலேருந்து என்னென்ன நாமம் எப்படி நம்ம உச்சரிக்கப்படணும், அதே மாதிரி என்னென்ன பயன்கள் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இந்த கண்டிப்பாக இது ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே வந்து பயனாக இருக்கும் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. நன்றி.